பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் எப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோட வழிநடத்தும். உன் வார்த்தைகளை நாங்கள் தியானமாய் படிக்கப் போகிறோம். இயேசுக்கு என்ன நடந்தாலும் அதனுடைய பலன் எங்களுக்கு உண்டு. இயேசுனுடைய வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையும் ஒத்துப்போகிறது. இயேசுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு நன்மையாய் மாறுகிறது. நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக, கிருபையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இன்றைக்கு எங்களோடு பேசுவீராக. வசனத்தை சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் தியானிக்க போகிறோம். அப்படியே கரங்களில் அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கி பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பாம் சண்டேனா குருத்தோலை ஞாயிறு. இஸ்ரவேலர்கள் கையில் குருத்தோலை எடுத்து கொண்டாடுவாங்க. குருத்தோலை எடுத்து கொண்டாடுவது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நாளாக இருக்கும். அவங்க ராஜாங்க, எருசலேம் ராஜாங்க இருக்காங்கள்ல, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், குறிப்பாக தாவீது ராஜா எளிமையாக இருப்பார். காஸ்ட்லி காரில் வரமாட்டார், கம்மி விலை காரில் தான் தாவீது ராஜா வருவார். அப்போனா அன்றைக்கு குதிரை மேலே வரமாட்டார் தாவீது ராஜா, ஊருக்குள்ளே கழுதை மேலே வருவாராம் ராஜா. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய ஆளுங்க வந்தால் அவங்க தான் எந்த காரில் வருவாங்க, காஸ்ட்லியில் வருவாங்க. மிலிட்ரி குதிரையில் வரும், அவரோட மிலிட்ரி குதிரையில் வரும். ஆனால் ராஜா அதில் வருவார், கழுதை மேலே வருவார். அப்போ இதுதான் பைபிளோட ஒரு அடையாளம். ராஜாக்கள் எப்படி இருக்கக்கூடாது, பிரம்மாண்டமாக இருக்கக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும். அதில் ரொம்ப மிக தாழ்மையின் அடிவாய் வாழ்ந்தது தாவீது. தாவீதுக்கு அடுத்தபடியாக உலகத்தின் ராஜாவாய் வரப்போகிற 1000 வருடம் ராஜாவாக இருக்க போகிற இயேசுவும் தாழ்மையாக இருந்தார். அப்போ கழுதை மேலே ஏறி வந்தார். எப்படிங்க, கழுதை மேலே ஏறி உக்காந்துட்டு போகிறத சும்மா ஒரு காட்சி பாருங்களேன். அது நல்லாவா கூட்டின்னு போவோம்? நம்ம ஒழுங்காக கணக்கு ஏறலனா நம்மளை திட்டுறவங்க என்னான்னு திட்டுறாங்கப்பா? குதிரை நான் திட்டுறாங்க, எதுனா திட்டுறாங்க, கழுதை அப்படின்ட்டாங்க. ஏன்? ஒழுங்காக நடக்கூட தெரியாது அதுக்கு. அது மேலே யாருன்னா ஏறி உக்காந்தாங்க எப்போ கவுத்து விட்டுருவோன்னு தெரியாது, ஒரு ஞானமாக செயல்படாது. இது மேலே இயேசு வராரு. அப்போனா ஜீசஸ் அதை தேர்வு செஞ்சிட்டார் அப்படின்னும் போது என் மைண்டு சூப்பர் ஃப்ளாஷ் கிளிக் ஆயிடுச்சு. அந்த கழுதை மேலே ஏறின இயேசு இந்த கழுதை கூட வருவார். அல்லேலூயா. அந்த கழுதையை கைவிடாத இயேசு என்னை கைவிட மாட்டார். இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து வெற்றி நடை போட்டுக்கொண்டு எருசலேமுக்குள்ளே போகிறார். எருசலேம் என்பது வெறும் 250 ஏக்கர் இடப்பரப்புள்ள ஒரு பட்டணம். ஆனால் மலைலாம் இருக்குது. சியோன் மலை, அப்புறம் ஒலிவ மலை, நடுவில் கித்ரோன் ஆறு. சும்மா ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது, மலை 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 மலை, எல்லாம் காஸ்ட்லி மலை. இன்னைக்கு உலகத்தில் யார் நினச்சாலும் லேண்டே வாங்க முடியாது அப்படின்னு ஒரு ஊர்னா இதுதான், அந்த எருசலேமில் தான். நிறைய பணக்கார நாடுகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் இங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, வாங்கவே அந்த இடத்துல அந்த 250 ஏக்கரில் நீங்கள் வாங்கவே. அதுவே 4 குவார்ட்டராக பிரிக்கப்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை. ஈப்ரூஸ் கையில் ஒன்று இருக்குது, அதான் யூதர்கள் கையில் ஒன்று இருக்குது, கிறிஸ்தவர்கள் கையில் ஒன்று இருக்குது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அராமியர்கள் அவங்க கையில் 4 பகுதி இருக்குது. இப்போ இந்த இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே யூதர்கள் கையில் தான் இருந்துச்சு. அப்படியா? வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், யார் கையில் இருந்துச்சு? டக்குன்னு சொல்லுங்கள். எருசலேம் யார் கையில் இருந்துச்சு இயேசு காலத்தில்? இல்லைம்மா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சீக்கிரம் சொல்லுங்கள் டக்குன்னு. இயேசு காலத்தில் எருசலேம் யார் கையில் இருந்துச்சு? ரோமர்கள் கையில். வெரி குட், ரோமர்கள் கையில். அரண்மனையில் யார் உட்காந்துருக்கு தெரியுமா? பிலாத்து. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு தாவீதோட அரண்மனையில், தாவீதோட ஊரில் ரோமர்கள் வந்து உட்காந்துருக்கிறது? பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? தாவீதோட வாரிசுகள், தாவீது வாரிசு தான் ராஜாவாகனு ஆண்டவர் சொல்லியிருந்தார். தாவீதோட பிள்ளைங்க தான் என்ன ஆவாங்க? ராஜாவோட புள்ள ராஜா அப்படின்றத முதல் ப்ரூவ் பண்ணி சொன்னது நம்ம ஆண்டவர் மட்டும்தாங்க. கன்ஃபார்ம்டாக சொன்னாருங்க, என் மக்கள் தாவீது உன் வம்சம் ராஜாகம் செய்யும்னு சொன்னார். இப்போ தாவீதோட பிள்ளைங்க என்ன ஆக போகிறாங்க? ராஜாவாக போகிறாங்க. சாலமோன் அப்படியே வந்தாங்க. அதுக்குள்ளே கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 600 BC வந்துருச்சு. நீங்கள் டைம் லைனை படிச்சிங்கன்னா 1, 2, 3 தானே வரணும். ஆனால் ஜீசஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா 1, 2, 3 மைனஸில் போகும், இப்படி போகும். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம காலம் AD, கிபி, கிமு எப்படி போகும்?
ஜீசஸ் தான் 1 2 3 அப்படி ரிவர்ஸில் போகும். அந்த மாதிரி ஜீசஸை நடுவில் வச்சு 600 வருஷம் மைனஸில் போனான். எத்தனை வருஷங்க? அப்போ ஒரு ராஜா வாழ்ந்தார். அந்த ராஜா பேர் நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறை கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த ராஜா வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ராஜாவாக இருப்பார். அவர் பேர் ஜோசியா ராஜா. யோசியா நல்ல ராஜா, அருமையான ராஜா. ஊழியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தவர் அவர் தான். அந்த ராஜா ஆட்சிக்கு வந்தார்னா எனக்குலாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் போல. நேராக கவர்மெண்ட்டு சம்பளம், கவர்மெண்ட்டு குவார்ட்டர்ஸு, கவர்மெண்ட்டு காரு எல்லாம் வந்துடும். ஆனால் இந்த ராஜா ஒரு அகால மரணம் அடைகிறார். போகாத இடந்தனிலே போக வேண்டாம், பொல்லாங்கு செய்வாரோட சேர வேண்டாம். அந்த மாதிரி சண்டை எகிப்துக்கும் பாபிலோனுக்கும் பார்டரில். யூதாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எகிப்தின் மன்னனாகிய பார்வோன் நேகோ, பேர் மறக்காதீங்க. என்ன பேருங்க? உங்கள் ராஜாவை கொண்டவன் பேர் மறக்கூடாது. பார்வோன், எல்லா ராஜா பேரும் பார்வோன்றது பட்டம். இவன் பேர் நேகோ கூட. நேகோ, பார்வோன் நேகோ. அவன் ரொம்ப கோபமாக இருக்கான். ஏன்னா அவன் தான் சூப்பர் பவர். புதுசாக ஒன்று முளைச்சி வருது, அது பேர் பாபிலோன். பாபிலோன் தான் முளைச்சி வருது. ஏன்னா இது முளைச்சி வருது மட்டும் இல்லை, அது அசிரியா கூட சண்டை போட்டு அசிரியாவை ஜெயிச்சிருச்சு. ஈஜிப்டா அசிரியா அவன் போயின்னு இருக்கும்போது டக்குன்னு அசிரியா என்ன ஆயிடுச்சு? இட் ஹஸ் பீன் அப்சார்ப்டு. யாரால? பாபிலோனா. அப்படியா? என்னது அது? அசிரியாவை ஜெயிச்சிட்டாங்களா? பார்க்குறேன் அப்படின்னு அவர் போகிறாரு. கோபமாக போகும்பொழுது இந்த வழியாக தான் போனோம், எருசலேமோட பார்டரில் போனோம், இஸ்ரேலோட பார்டரில் போனோம். அதனால் அவர் படையோடு போயின்னுக்கிறார். அவரோட படை லட்சக்கணக்கில் போது. நம்ம ஆள் இருக்கார் யோசியா ராஜா, குட்டி நாடு. இவர்களெல்லாம் 1000 பேர் கூட கிடையாது. இவர் போகலாமா? இது எப்படி இருக்குன்னா, சைக்கிள் எடுத்துன்னு ட்ரெயின் கூட சண்டைக்கு போகிற கதை. சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் நிறுத்தினா என்ன ஆகும் இந்த கதை? அவன் வார்னிங் கொடுத்தான். ஆனால் என்ன பண்ணிட்டாரு உங்கள் ராஜா? போய் நிற்கும். அவரை கண்ட மாத்திரத்தில் கொன்று போட்டான்னு சொல்லப்படும். என்னது? உன்னை வராதன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற? நல்ல ராஜா செத்துட்டார். இந்த பீரியடில் எரேமியா தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. இந்த பசங்களை பார்க்கும்போதெல்லாம் தோணுது, காலம் இவங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்குது இல்லை? வரும்போதே இவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. வாப்பா உட்காருப்பா, இவர் ஐடியெலாம் போட்டுன்னுக்கிறார். யோசியா இறந்து போயிட்டார். பொலிட்டிக்கல் இஷ்யூ. இப்போ எரேமியா நிலைமை என்ன இருக்கும் உங்களுக்கு புரியுதா? வாலிபத்தில் ஊழியத்துக்கு வந்துட்டார், கவுன் போட்டார், பாஸ்டர் ஆகிட்டார். டக்குன்னு கவர்மெண்ட் வேலை போயிடுச்சு. என்ன போயிடுச்சிங்க? ஏன்னா அவங்க பிள்ளைங்க மொத்தம் 3 பிள்ளைங்க மெயினாக அதில் இருக்காங்க. அந்த பிள்ளைகள்லாம் சரியில்லாதது தான் காரணமே. ஆமேன். நான் இப்போ பேசுகிறது குருத்தோலை ஞாயிறை பற்றி. ஏன் குருத்தோலை ஞாயிறை பற்றி நான் பேசும்போது ராஜாக்கள் பற்றி பேசுகிறோன்னா, ராஜாங்கெல்லாம் கழுத மேலே தான் போவாங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த ராஜாங்க மட்டும் தான் போவாங்க? யூத ராஜாக்கள் மட்டும்தான். தாவீது வம்சம் மட்டும் இதில் தான் போவாங்க, கன்ஃபார்ம்டு கழுத மேலே தான் போவாங்க. லாஸ்ட்டாக கழுத மேலே போன ராஜா யோசியா ராஜா. யோசியா ராஜாக்கு அப்புறம் யோசியா ராஜாவோட 3 பிள்ளைங்க ஒரு பேரன் நாட்டை ஆண்டுக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம், 3 பிள்ளை ஒரு பேரன். அப்போ யோசியா 3 பசங்க ஒரு பேரன். இவங்க தாங்க லாஸ்ட்டு ராஜாங்க ஆண்டது. அதுக்கப்புறம் கழுத மேலே போகிறதுக்கு யாரும் உயிராக இல்லை. ராஜாவா இல்லை, உயிராக இருந்தாங்க. ராஜாவா இல்லை, எருசலேமே இல்லை. அப்போ அந்த கழுத கான்செப்ட் என்ன பண்ண போகுது? முடிய போகுது. பார்த்துட்டு கொண்டு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லீடர் பேர் சொல்லுங்கள். இப்போ தான் சொன்னேன், எரேமியா. ஓகே, புரிஞ்சிச்சா? இஸ்ரேல் எப்போ 2 வகையில் ரூல் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் ரூல் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்கள் சாமுவேலு, புரியுதா? அவங்க தான் நாத்தான். ஸ்பிரிச்சுவல் லீடர் ரூல் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் லீடர் ரூல் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக யார்? தாவீது வம்சம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ இஸ்ரேல் எப்படி ரூல் பண்ணப்படும்? 2 பேர் ரூல் பண்ணுவாங்க. ராஜா யார் சொல்கிறத கேட்டு செய்ய மாட்டார். பொலிட்டிக்கல் லீடர், இது ஸ்பிரிச்சுவல் லீடர் சொல்கிறத கேட்டு. இப்போ இந்த ராஜாக்கள் காலத்தில் ஸ்பிரிச்சுவல் லீடர் யார் இருக்கிறாரு? எரேமியா. ஆனால் சொன்ன பேச்சை கேட்க மாட்டதில்லை இவங்க. இவர் கையிலையும் பத்திரிகை ரிப்போர்ட்டர் போவாங்க, எரேமியா யோசியா ராஜா செத்துட்டாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது இவர் பெரிய புலம்பல், ஐயோ யோசியா ராஜா இறந்துட்டாரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடி விட்டார். சரி, எரேமியா யோசியா ராஜாவோட பெரிய பையன் யோஹன்னானா அந்த பையன் பேர். அவனை பற்றி பெருசாக ஒரு இடத்துல மட்டும்தான் பைபிள் சொல்லப்படுது. அவனை பற்றி சொல்லுங்கன்னா, அவர் வந்து இஸ்ரவேல் பாவத்திலே போய்விட்டது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல போகிறது. 2வது மகன் யோயா கீம் அப்படின்றவன் வரப்போகிறான். யோயா கீம், இம் 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 மறக்காதீங்க. என்ன பேருங்க? யோயா கீம். இந்த யோயா கீம் ராஜாவாயிட்டாரு. என்ன சொல்கிறீங்கன்னா, திட்டுறாரு எரேமியா. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ராஜா. புரியுதா? யூதாக்குள்ள உள்பூசல் வருகிறது. ராஜா சொல்லுவதை ஊழியக்காரன் கேட்கல, ஊழியக்காரன் சொல்கிறத யார் கேட்கல? ராஜா கேட்கல. ஏன் தெரியுமா? பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆகிறது. ஆமேன்.
ஹல்லேலூயா. பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆகுறது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த ராஜாக்கள் வந்து பப்பட் மாதிரி மாட்டின்னுக்கிறாங்க. இந்த முதல் வந்த ராஜா பார்வோன் நேக்கோ கையில் மாட்டிக்கிட்டான். இந்த பார்வோன் நேக்கோ யோசியா செஞ்ச தப்புக்கு இந்த தலைச்சம்புள்ளையை கொன்று போகிறான். அடுத்த பிள்ளைய ராஜா வாங்கிட்டு போகிறான். அந்த அடுத்த பிள்ளைய பாபிலோன் வந்து அடிக்க போகிறான். என்னங்கடா எங்கள் ஊரில் நாங்கள் சும்மா இருந்தால் நீயும் அடிக்கிற. அந்த எரேமியாவை கூப்பிட்டு கேட்டால் பாலிடிக்ஸ் பற்றி பேச மாட்டார். நீங்களாம் ப்ரே பண்ணோன்றார். என்னத்தை பண்ணலாம்? பைபிள் எப்போதுமே நம்ம ஏன் கடனில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் போய் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, போய் அந்த பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லாது, ப்ரே பண்ணுன்னு சொல்லும். அதெல்லாம் சொல்லுது பைபிள். ஏன் தெரியுமா? நம்ம கடங்காராக இருக்கிறது கூட யாரோ பண்ண தப்பு இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுன்னு பைபிள் சொல்லுது. இப்போ யூதா மடங்கடிக்கப்பட்டுச்சு. த பெஸ்ட் கிங் செத்து போயிட்டாரு. பிள்ளைங்க எப்படி இல்லை, ஒஸ்ட் கிங்ஸாக மாயிட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல போகிறாரு, ப்ரே ரிப்பண்ட், ப்ரே ரிப்பண்ட். எங்க பாபிலோன் சண்டைக்கு வருதுங்க, ஃபைட் ஆர் ஃப்ளைட். தப்பிக்கிட்டா சண்டை போட்டானா ப்ரே ரிப்பண்ட்ன்றார். என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டா ஓடட்டான்னு இவங்க கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? ப்ரே பண்ணி சரண்டர் ஆகுன்றார். யார் காலத்தில்? எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில். புரிஞ்சிச்சா? லாஸ்ட்டாக கழுத மேலே வந்த ராஜா யாரா இருப்பார்? நான் நினைக்கிறேன் யோசியா ராஜாவா இருக்கும். அப்படி இல்லை வந்துட்டாங்கன்னா யோகான் வந்திருக்கலாம், யோயாக்கீம் வந்திருக்கலாம், சிதேக்கியா வந்திருக்கலாம், சல்லும் வந்திருக்கலாம். யோகா அதை சல்லும்னு பேர். சிதேக்கியான்ற பேரை மறக்காதீங்க. கடைசி ராஜா, தாவீதின் ராஜா அப்படின்னு சொல்கிற கடைசியாக வாழ்ந்தவர் யார்? சிதேக்கியா. அவர் கதை காலி. அடிச்சு கண்ணங்கனெல்லாம் தோண்டி போட்டாங்க. அவங்க பிள்ளைங்களெல்லாம் கண்ணு முன்னாடி வெட்டானுங்க, காலி பண்ணிட்டானுங்க. லாஸ்ட் ராஜா அவுட்டு. இனிமே எருசலேமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கழுத மேலே எந்த ராஜாவும் வரமாட்டார், குதிரை மேலே வருவார். யார் வருவான்? நேபுகாத் நேச்சார் வருவான். கரெக்டா? அப்புறமா அப்படியே எம்பையர் மாறப்போகுது. நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு அப்புறம் உலக பாலிட்டிக்ஸில் என்ன மாறப்போகுது? மேதிய சாம்ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜா வந்து போவான். வந்தா யூதா பிள்ளைங்க என்ன ஆகிட்டாங்க? அடிமையாயிட்டாங்க. இதுவே மாறிடுச்சு. லாஸ்ட்டில் ஜீசஸ் பிறக்கும்போது தாவீதோட பிள்ளைங்க என்ன வேலை செஞ்சுருந்தாங்க? உங்கள் யோசேப்பு என்ன வேலை செஞ்சுருந்தாரு? தச்ச வேலை. உங்கள் அம்மா மரியாள் அம்மா என்ன வேலை செஞ்சுருந்தாங்க? தாவீதோட வம்சம் என்ன வேலை செஞ்சுருந்தாங்க சொல்லுங்கள்? தச்சனுக்கு வாழ்க்கப்பட்டிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பேம்பர்ஸ் கூட வாங்க. புரிஞ்சிச்சா ப்ரொஃபைல் எப்படி ஆயிடுச்சு? ராஜாக்கள் இல்லை, அந்த வம்சம் எப்படி போயிடுச்சு? உங்களுக்கு ஒரு அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு கப்பல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு, மரியாள். யாரோட வாரிசு தான்? யோசேப்பை கூப்பிட்டு, ஏப்பா என்ன எந்த ஊர் நீ? நாங்கள் பெத்லகேம். நான் பெத்லகேம்ன்ற, நீ யார்? நாங்கள் தாவீதோட வாரிசு. தாவீதா நீயா? இப்போ எங்கே இருக்க சொல்லுங்க? இப்போ எங்கே இருந்தாங்க அவங்க? இயேசு என்ன பேர் வந்துச்சு? ஒரு பேர் நசரேயன். அப்போ எங்கே இருக்காரு? நாசரேத்தில். நான் இங்கே இருக்கேன், வாடகை வீட்டில் இருக்கேன். உங்கள் வீடு என்னாச்சு? தெரில, தாத்தாங்க காலத்தில் போயிடுச்சு. பட்டானா யார் பேரில் இருக்கும்? தாவீது பேரில். உங்களுக்கு புரியுதா சூழ்நிலை? ராஜ வம்சம் இப்படி போயிடுச்சு. நம்ம திரும்பி குருத்தோலை ஞாயிறுன்ற சப்ஜெக்ட்லேயே தான் இருக்கும். இயேசு ராஜா கழுத மேலே போக போகிறார். தெளிவாக புரிஞ்சுங்க. இயேசு ராஜா ரோமர்களோட சட்டத்தை நிறைவேற்ற வரல, பைபிள் சட்டத்தை நிறைவேற்ற வரார். கடைசி ராஜா சிதேக்கியா கழுத மேலே போயிருக்கலாம் அவங்க பண்டிகையில். இவங்க 3 பேர் போனாங்களா இல்லையான்னு தெரில. இவர் போயிருப்பார், ஜோஷியா கண்டிப்பாக போயிருப்பார் தானே. ராஜாவா முடிசூட்டப்படும் பொழுது என்ன தான் பண்ணோம்? கழுத மேலே தான் பண்ணோம். நான் ஏன் இந்த 3 பேர் போயிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இவனுங்களை ராஜாவா எருசலேம் வாசிங்க ஆக்கலை, ஒருத்தனை பார்வோன் நேக்கோ ஆக்குறான். கழுத மொழியை பொண்ணு வந்திருப்பான், எங்கள் ஊர் குதிரை ஸ்டைலில் வாடான்னு சொல்லியிருப்பான். அதனால் லாஸ்ட் ராஜா யாரோட தான்? நான் நிறுத்திக்கிறேன், யோசியா தான். ஏன்னா பீஸ்ஃபுல்லாக அப்போ தான் அவங்க கண்ட்ரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பிறகு 600 வருஷம் கழித்து தான் உங்கள் ஜீசஸ் வரப்போகிறார். உங்கள் ஜீசஸுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. புரிஞ்சுதாம்மா? அப்போ எருசலேமுடைய சாலமோனோட அரண்மனை, தாவீதோட ஊர் எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ரோமர்கள் கையில் இருக்குது. யார் வீடு கட்டினுங்கிறான்? பிலாத்து. கவர்னர் மாளிகையில் யாருக்குறான்? பிலாத்து. ஆனால் மொத்தம் 250 ஏக்கர் யாருது? தாவீது. இது சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தாவீதோட வாரிசு அங்கே இருந்தால் உங்கள் ரத்தம் எப்படி கொதிக்கும்ன்றதை மட்டும் யோசிச்சிங்க இருந்தா. ஆனால் பேச முடியுன்றீங்க. உங்கள் ரத்தம் கொதிக்கிறது தெரிஞ்சால ரோமன் உங்களை கொன்று விடுவான். தாவீதோட வாரிசுக்கு இடமே இல்லை. நான் நினைக்கிறேன் ரோமர்கள் காலத்தில் யூதர்கள் ஒருத்தர் கூட உள்ளே வாழ விட்டுருக்க மாட்டான். வெளியில் எங்கன்னா வாடகை போடா,
உங்கள் சர்ச்சை அங்கே தானே ஆலயம் இருக்குது, காலையில் வந்து நடத்து மரியாதை வெளியில். நம்ம ஜீசஸே எருசலேமுக்குள்ளே வரார்ல, நம்ம யோவான்லாம் படித்தோம்னா எருசலேமுக்குள்ளே வந்துட்டு அடுத்த நாள் பெத்தானியாவுக்கு போயிடுவார். எருசலேமுக்கு அருகாமையில் உள்ள பெத்தானியாவுக்கு போனார்னு போட்டுருக்கு. ஏன்? நைட்டில் தங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நைட்டில் எருசலேமில் நீங்கள் தங்க முடியாது. மொத்த லேண்டே எவ்வளோ தான்? 250 ஏக்கர் தான். அங்கே நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினா கூட விலை ஜாஸ்தி. காலையில் கிளம்பி வந்தோமா, ஆலயத்துக்கு வந்தோமா, சாயந்தரம் என்ன பண்ணிடணும்? ஏன் கரெக்டு, போயிடணும். போகிற வழியில் தான் பசியாக அத்தி மரத்தெல்லாம் பார்த்து சபிக்கிறார். மொத்த உலகமே அவருது, சொந்தம் கொண்டாட போகிறது அந்த எருசலேம் மட்டும்தான். அதில் அவர் கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த முறை அப்படி இல்லைங்க, இந்த முறை அப்படி இல்லை. இயேசுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. என்னங்க 7 பண்டிகை அவங்களுக்கு. இந்த 33 வயசு அப்போ இயேசு சாகுறப்ப ஒரு பண்டிகை வரப்போகுது. அந்த பண்டிகை பேரை டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட்மா. என்ன பண்டிகை? பஸ்கா. என்ன பண்டிகை? நான் ராஜாங்க பற்றி பேசினுக்கிறேன், உங்கள் ராஜாவை பற்றி பேசினேன். உங்கள் ராஜா கழுத மேலே எருசலேமுக்குள்ளே போகிறாரு. ஏன் போகிறாருன்ற சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஏன்னா ராஜா வம்சம் இதில் தான் போனோம். லாஸ்ட் ராஜா இயேசுக்கு முன்னாடி எப்போ முடிஞ்சிட்டான்? 600 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிட்டான். கரெக்டாக? முடிஞ்ச ராஜா பேர் என்ன பேருங்க? சிதக்கியா வச்சுப்போம். கழுதையில் போன ராஜா தான் யோசியா, அப்படி வச்சுப்போம். ஓகே, ஏன் கழுதையில் போகலன்றது சொன்னேன். ஏன்னா அவனை ராஜாவை யார் ஆக்கலை? யூதர்கள் ஆக்கலை. அதனால் இதில் போயிருக்க மாட்டான், கழுதையில் போயிருக்க மாட்டான். ஆனால் யோசியா போயிருப்பார். புரிஞ்சிச்சா? 600 வருஷம் போயிடுச்சு. என்ன போயிடுச்சிங்க? 600 வருஷம் போயிடுச்சு. ராஜாங்களே இல்லை. ராஜா ஃபேமிலினா இருக்குது. இப்போ நடுவில் பாபிலோனுக்கு போச்சா? எத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆனாங்க? 70 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆனாங்க. எவ்வளோ பேர் ரிட்டர்ன் ஆனாங்க? போனது 100 பேர்னா ரிட்டர்ன் அந்த 10 பேர் பிரதர். இந்த யூதர்கள் அங்கேருந்து அங்கே போய் என்ன பேச தெரில, ஹீப்ரு தெரில. ரிட்டர்ன் ஆனது எத்தனை பேர்? 10 பேர். ஏன் இங்கே என்ன இருக்குது? வீடு இல்லைங்க, இடிபாடுகள். அப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஜனம் வந்து எல்லாம் வாழ்ந்து பார்த்தா சிலர் அப்படி சமாரியா கிட்ட செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அதை இடிக்கலை. இங்கே வந்தால் வெறும் கல் மண் கட்ட முடியவில்லை. ஆமேன். எப்படியோ செட்டில் ஆகி ஒரு நாகரிகத்தை வளர்க்குறாங்க. வளர்த்தா அதுக்குள்ளே அங்கே மேதியா வரான், பெர்சியா வரான். லாஸ்ட்டாக யார் வந்தது? அலெக்சாண்டர். ஆனால் ஒன்றும் பண்ணலாங்க. அலெக்சாண்டர் எருசலேமுக்குள்ளே வரவே இல்லையா. ஒரு 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 டாக்குமெண்ட்ரி சொல்லுது, அலெக்சாண்டர் எல்லா பட்டணத்தையும் அழித்து கண்ட்ரோல் படுத்தவர். எருசலேம் கிட்ட வந்தாராம். வரும்போதே தானியலோட தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து சொன்னாங்களாம். அந்த கனவு கண்டிருப்பார் பாருங்க. தலை வந்து பாபிலோன், செஸ்ட்டு வந்து சில்வர் கலர், வெள்ளி, தலை தங்கம், இது வந்து வெள்ளி. அப்புறம் வரும்போது இந்த 4th வந்து 3rd வந்து அந்த பிரான்ஸு வெண்கலம் இருக்கும் பாருங்களேன், அதான் நீ அப்படின்னும் போது தலை வணங்கிட்டு போயிட்டாராம், உள்ளே வரலையாம். ஆனால் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே செத்துட்டார். ஒரு புள்ள இல்லாமல் செத்துட்டார். இது உலக வரலாறு. நம்ம எருசலேமே படிக்கிறோம், அதுவும் படிக்கிறோம். அலெக்சாண்டர் செத்துட்ட பிறகு 4 படத்தளபதிங்க 4 டைரக்ஷனில் சண்டை போட்டுருந்தாங்களே, 4 பேரை நான் தான் ராஜா அன்னிக்கிட்டு அவனுங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யார் இறந்துட்டார்? அதில் செலூக்கஸ் நிக்கேத்தர் பேர் மறக்காதீங்க. அவன் பேர் யாருங்க? அவன் வழியில் வந்த எஃபாஃபினஸ் அப்படின்ற ஒருத்தன் பேர். அவன் வந்து எருசலேம் அடிச்சிட்டான். அடிச்சது மட்டும் இல்லை, என்னடா பெரிய கர்த்தர்ன்றீங்க அப்படின்ட்டு பன்றி அதை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்தினான். அப்போல்லாம் ஜீசஸ் பிறக்கலை. அப்போ தான் மக்கபேயர் அப்படின்ற ஒரு யூதன் எழும்பி உயிர் கொடுத்து கொரில்லா போர் பண்ணி எஃப்எபிஎஸ் படையெல்லாம் வீழ்த்தி திரும்பவும் ஆலயத்தை பிடிச்சி எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டு நிலைநாட்டுறார். மக்கபேயர் மறக்கக்கூடாது. என்ன பேருங்க? ஆமாம், பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம ஹனுக்கா கொண்டாடுறோம்ல பண்டிகை, அந்த குத்து விளக்கு பண்டிகை கொண்டாடுறோமே, ஹனுக்கான்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். அந்த பண்டிகை அவர் தான் இன்ஸ்டியூட் பண்ணுறார். அவங்களுக்கு மொத்தம் 9 பண்டிகை, அதில் 7 பண்டிகை பைபிளில் போட்டிருக்கு, 2 பண்டிகை அவங்களா கொண்டாடுது. 8வது பண்டிகையை எஸ்தர் ராஜாத்தி வைக்கணும்னு சொன்னாங்க, அது பூரிம் பண்டிகை. அடுத்து இந்த ஹனுக்கான்றதை இவர் பண்ணுவாங்கல்ல, இந்த பண்டிகைக்கு இயேசுவே போகிறார். அதுக்கப்புறம் இயேசு பிறந்துடுறார். புரிஞ்சிச்சா? 600 வருஷத்துக்கு முன்னாடி எரேமியா முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ராஜாங்க ஆட்சி முடிஞ்சு. யார் லாஸ்ட் ராஜா? சிதேக்கியா. புரிஞ்சிச்சா பிள்ளைங்களா? புரிஞ்சிச்சா? சிதேக்கியா முடிஞ்சிட்டான். இனி கழுத மேலே யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா முதல்ல ராஜா வம்சமும் இருக்க போகிறதில்ல, அடுத்தது எது இருக்க போகிறதில்ல? எருசலேமே இருக்க போகிறதில்ல, அலங்கம் இருக்க போகிறதில்ல, போயிட்டாங்க. இனி ராஜாக்கள் இருக்க மாட்டாங்க, கவர்னர் இருப்பாங்க. கவர்னர் யூதர்களாக இருக்க மாட்டாங்க, வேறு யாரோ இருப்பாங்க. ஆமாம், ரோமர்கள் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அங்கே பாபிலோன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து யார் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் இங்கே கவர்னர். ஆனால் யூதர்கள் கன்ஃபார்ம்டா கிடையாது. தாவீது வம்சம் கன்ஃபார்ம்டாக கிடையாது. பார்த்து வேட்டையாடிட்டான், பார்த்து கொண்டான், தலையெல்லாம் அறுத்து போட்டான், சீவி போட்டான், கண்களை பிடுங்கிட்டான்,
சிதைக்கியாவை கண்ணை பிடுங்கி விலங்கிட்டு கூட்டு போயிட்டாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு மரணம். யாரோட வாரிசு? தாவீதோட வாரிசு. இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. 600 வருஷம் கழிஞ்சு நீங்கள் வரீங்க, யார் பிறக்கிறாரு? இயேசு பிறக்கிறார். இயேசு பிறக்கும்போது அன்னைக்கு ரூல் பண்ணுறது யார்? பொலிட்டிக்கல் ரோமர்கள். ரோமரோட மொத்த ஹெட் ஆஃபீஸும் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்குது? எருசலேம். பிலாத்தோட அரண்மனை எங்கே தான்? எருசலேம். ஏரோதோட அரண்மனை எங்கே தான்? எருசலேம். ஆலயம் எங்கே இருக்குது? எருசலேம். அண்ணா காய்பா வீடு எங்கே இருக்குது? எருசலேம். இயேசுவை காட்டி கொடுத்தான யூதாஸ் காரியோத்து எவ்வளோ ரூபாய் காட்டி கொடுத்தான்? அந்த 30 வெள்ளி காசுக்கு குயவனுடைய ஒரு லேண்டை வாங்குறாங்க. ஏன்னா லேண்டே வாங்க முடியாது எருசலேமில், அந்த 250 ஏக்கரில். எவ்வளோ சென்ட்டுன்னு எனக்கு தெரில, பைபிளில் போடல. அதை வாங்குறாங்க. எதுக்கா? யாருன்னா அனாதைகள் இருந்தால் புதைக்கும்படியாக. இப்போ அவங்களுக்கு கல்லறை எருசலேமில் இருக்குது. அரிமத்தி ஊரான யோசேப்பு கல்லறை எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது, அந்த 250 ஏக்கரில். அப்போ ஜீசஸ் எங்கே அடக்கம் பண்ணாங்க? எருசலேமில். வெரி குட். அவர் பிறந்தது பெத்லகேமில், வளர்ந்தது நாசரத்தில், உயிர் விட்டது எருசலேமில், அடக்கம் பண்ணது எருசலேமில், உயிரோடு எழுந்தது எருசலேமில், பிறகு காட்சி அளித்தது கலிலேயாவில். பிறகு வந்து ஒலிவமலை மேலே ஏறி போனார். அது எங்கே இருக்குது? எருசலேமில். சபை உருவானது எருசலேமில். வெரி குட், வெரி குட். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிச்சு, ஒரு 8000 பேர் வர வரைக்கும் தாக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் சபை எங்கே ஓடிடுச்சு? ஆமாம், வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ரோமர்கள் மீதி எங்கெல்லாம் இருக்கிறாங்களா அங்கே போயிடுச்சுன்னா யூதர்கள் தான் அழிக்கிறாங்க. ரைட். இப்போ ஜீசஸ் கிட்ட வந்துடுவோம். இயேசு பிறந்துட்டார். இப்போ அவருக்கு எத்தனை வயசாகுது? 33 வயசாகுது. 33 வயசில் அவங்களுக்கு 9 பண்டிகையில் கடைசி பண்டிகை கொண்டாட்டு இயேசுவே மறிக்க போகிறார். அந்த பண்டிகை பேர் என்ன பேர்? பஸ்கா. வெரி குட். இந்த பஸ்கா பண்டிகையை எந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் தான் நம்ம சப்ஜெக்ட். அந்த மாதத்துக்கு பேர் நிசான் மாதம். என்ன மாதங்க? நிசான் மாதம். நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த பண்டிகை. நாங்கள் மறக்கூடாது. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி. என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு யூதனாக இருந்தால்? 14ஆம் தேதி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வயது ஆடை வாங்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு வயது ஆடை வாங்கிட்டு இருப்பீங்க. எத்தனாம் தேதி வாங்கியிருப்பீங்க தெரியுமா? 10ஆம் தேதி வாங்கியிருப்பீங்க. புரிஞ்சுங்க தங்கங்களா? எத்தனாம் தேதி வாங்கணும்பா? நிசான் மாதம் வந்தால் எத்தனாம் தேதி கடைக்கு போவீங்க மார்க்கெட்டுக்கு? 11ஆம் தேதி கடை இருக்காது, 9ஆம் தேதியும் கடை இருக்காது. எத்தனாம் தேதி தான் இருக்கும்? 10ஆம் தேதி தான். ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான ஸ்டால் இருக்கும். அங்கங்கே லேவி புத்திரர் இருப்பாங்க, விலைக்கு விற்பாங்க. அர்ஜுன் வா, வந்துட்டியா? இந்தா ஒரு ஆடு புடி, 50,000. என்னங்க 10,000 ஆடு 50,000 விற்கிறீங்க? அவ்வளோதான். வேணா வாங்க, இல்லைனா போ. வாங்கின்னு போயிடுவார். எத்தனாம் தேதி சொல்லுங்கள்? எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. மறக்கக்கூடாது. அடுத்த நாள் நீங்கள் மறக்கக்கூடாது, 14ஆம் தேதி. ஏன்னா என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஆடோட கழுத்தை அறுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் யூதர்கள், சொல்லுங்கள். எங்கே வச்சு கட் பண்ணுவீங்க? கிச்சன் ரூம்லையா? சொல்லுமா? வீட்டுக்கு வெளியில். வெரி குட். கதவை சாத்தி இருப்பீங்க. சூப்பரா. ஆடோட கழுத்தை அறுத்து ரத்தத்தை கிண்ணத்தில் என்ன பண்ணுவீங்க? பிடிப்பீங்க. பிடிச்சி நேராக என்ன பண்ணுவீங்க? முதல்ல நிலைக்காலில் தேய்ச்சிருவீங்க. நல்ல ஸ்மெல் வருமா? என்ன ஸ்மெல் வரும்? இல்லை, நேற்று ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம தம்பி என்ன சாப்பிட கூப்பிட்டு போனார். நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னா, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணுங்கள் பாஸ்டர், நம்ம கடை தான் அப்படின்னார். ஃபாஸ்ட் ஃபுட்டு பக்கத்துலேயே சிக்கன் கடை. அங்கே போய் கை கழுவோம் நாங்கள். பாருங்கள், நான் கை தான் கழுவுனேன். அங்கே ரா சிக்கனு. பக்கத்தில் என்ன கடை? பக்கத்திலே வாஷ் பேசினே, அந்த கடையை பக்கம் இருக்குது. வந்துச்சு பாருங்க ஸ்மெல்லு. எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருப்பா, நான் எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்ட்டேன் நான். இல்லையா, அதனால சில்லி சிக்கன் ஒன்று டேஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று கூட என்னால் பண்ண முடியாது. ஒன்று கூட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஸ்மெல்லு. இன்றைக்கி மொத்தத்தையும் ஃபினிஷ் பண்ணோன்னு சொன்னேன் நான். அந்த ரத்த ஸ்மெல் வந்ததுமே எனக்கு பேக் பண்ணி கொடுத்துரு. கரெக்ட் தானே? ஆமாம். ஆமேன். ரத்த ஸ்மெல் பிடிக்காது தான், ஆனால் அந்த ரத்தம் தான் அவங்கள காப்பாற்ற போதும். ஒரு வயது ஆடு அங்கே பண்ணிடுவாங்க. அப்படியே சுட்டு சாப்பிட்ணும். நான் நினைக்கிறேன் நம்மலாம் 4 பாக்கெட் பிரியாணி வாங்கி வந்து நம்ம பசங்க சாப்பிடும் பாரு ஸ்பூனில், ஒரு 4 சாப்பிட்டு மீதி அப்படியே இருக்குமே. அந்த மாதிரி அந்த ஒரு வயது ஆடை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாப்பிட முடியாது. சைட் டிஷ் என்னது? கசப்பான கீரை, அப்புறம் புளிப்பு இல்லாத 3 தான், வேறு எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சத்தியமாக கிடையாது. ஃபலூடா கிடையவே கிடையாது. வேறு என்ன சாப்பிடுவீங்க சாப்பிட்ட பிறகு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பு, பாயாசம், வேறு என்னப்பா, ஜூஸு கிடையவே கிடையாது. அம்மா எனக்கு வேறு எதுவும் வேணாம், இதாண்டா சாப்பிட்ணும்.
இதான் பஸ்கா பண்டிகை. ஒரு வயது ஆடையும் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஐயோ அருமையான மசாலா இருக்கேன், நான் பிரியாணி செய்வேனே, ஒரு பீஸ் மட்டும் அப்படி பண்ணிட்டேன், மீதி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்றேன். கிடையாது, அந்த ஆடை எப்படி தான். ஓகே, பஸ்கா பண்டிகை. ஓகே, எத்தனாம் தேதி நிசான் மாதத்தில் வாங்கணும்? மார்க்கெட்டுக்கு எப்போ போவப்பா சொல்லுப்பா? 10ஆம் தேதி போயிடுவேன். வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் கட்டணும். அந்த ஆடை நீ மானிட்டர் பண்ணணும். அந்த ஆடுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைப்பீங்களோ வைங்க. இந்த ஆடை எத்தனாம் தேதி பிடிச்சிட்டு வரணுமா? எத்தனாம் நாள் வரைக்கும் வச்சுப்பீங்க? 14ஆம் தேதி சாயந்தரம் ஆடு வெட்டணும். சரியா? 10ஆம் தேதி எத்தனை பேர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவீங்க? வாங்கி தானே ஆகணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. அப்பா பிரச்சனைலாம் ரத்தத்தில். ரத்தம் வேணான்னா நீயே செத்துருவ. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, சார் ரத்தம் சம்மந்தமான விஷயம்லாம் எனக்கு வேணாம் சார், ஹீமோக்ளோபின் 3 தாங்குது, ரத்தம் ஏற்றாதீங்க சார்னா யார் செத்து போனோம்? நம்ம செத்து போனோம். ஏற்றிக்கிட்டா? ஆமாம். அப்போ அந்த ஆடு செத்தா நம்ம சாக வேண்டியதில்லை, அந்த ஆடு சாகலைன்னா நம்ம சாகணும். அப்போ கான்செப்ட் ஒத்துக்கிறோமா? எல்லோரும் ஆடு வாங்கி வருவீங்களா? வாங்கி வருவீங்க. எத்தனாம் தேதி போகிறீங்க மார்க்கெட்டுக்கு? அந்த 10ஆம் தேதி தான்ப்பா இந்த குருத்தோலை ஞாயிறு. ஏன் அலையிலேயே சொல்ல மாட்டீங்க? அதுதான் இன்றைக்கி. இப்போ கான்செப்டுக்கு வாங்க. இந்த 10ஆம் தேதி எல்லா யூதனும் மார்க்கெட்டுக்கு ஆடு வாங்க வரான். புரியுதாம்மா? உங்கள் இயேசு கழுத மேலே உள்ளே போகிறாரு. எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க? அவங்களோட 7 பண்டிகையுமே இயேசுவோட கனெக்ட் ஆகுது. இந்த பண்டிகை என்னன்னு கனெக்ட் பண்ண போகிறீங்க? எல்லா ஆடும் ஆட்டு வாசல் வழியாக எருசலேமுக்குள்ளே போகுது. மொத்த ஆடும் லட்சக்கணக்கில். உங்கள் தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உங்கள் ஆடு. இயேசு கிறிஸ்து பிரதான வாசல் வழியா குருத்தோலை ஞாயிறப்ப ஜனங்களாம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, வசனம் சொல்ல போகிறேன், இப்போ பிடித்து கொண்டு வசனத்தை சொல்லிக்கொண்டு ஓசன்னா பாடுவோம், ஓசன்னா பாடுவோம், ஓசனா என்று சொல்லிக்கொண்டு தேவ ஆடை உள்ளே கூட்டி கொண்டு போகிறார்கள். எத்தனாம் தேதி கூட்டு போகிறாங்க? 10ஆம் தேதி. இந்த ஆடுங்களா எத்தனாம் தேதி போகுது? 10ஆம் தேதி தான்மா. 14ஆம் தேதி நீங்கள் வாங்க போகிறீங்க. அது உள்ளே போகிறது என்றைக்கு? 10ஆம் தேதி தான் மார்க்கெட்டில் வாங்கிடுறீங்க. 14ஆம் தேதி தான் அடிக்க போகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி யார்? இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்பா சூப்பர்ரா, இங்கே ஒரு எலியா இருக்கார், இங்கே ஒரு ஏசாயா இருக்காருன்ற மாதிரி. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி பேர் சொல்லுங்கள். இயேசு பிறந்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்குமா? கரெக்டா? அப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுத்த ஃபியூ மந்த்ஸ்லேயே அவரை கொண்டுட்டாங்க. அப்போ இயேசு தேவ ஆடா உள்ளே போகும்போது வேறு யாருன்னா பெரிய ஆள்? இயேசு தான் அந்த பெரிய ஆள். கரெக்டா? யாராவது அந்த பீரியடில் ப்ராஃபட்ஸ் வாழ்ந்தாங்களா? யோவான் தான் லாஸ்ட் ப்ராஃபட். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இனிமே தேவையே இல்லை, அந்த ஒருத்தர் தான். அவர் யார்? ஜீசஸ். ஆல் இன் ஆல் உள்ளே போகிறார். அதுதான் குருத்தோலை ஞாயிறு. அந்த நாள் தான் இன்னைக்குன்னும் போது என் மனது சிலிர்க்கிறது. அன்னைக்கு குருத்தோலை ஞாயிறப்போ இருந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேன், குருத்தோலை பிடிச்சிருக்க மாட்டேன், என் ஆண்டரோட காலையே பிடிச்சின்னு போயிருந்திருப்பேன். பா எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா நீ எதுக்கு உள்ளே போகிறேன்னு. இன்னும் 3 நாள் தான்ப்பா உனக்கு ஆயுசு. நீ ரத்தம் அங்கே சிந்தினா தான் இந்த ரத்தம் படுபாதக ரத்தம் மாறும் அப்படின்னு நான் அவர் காலை பிடிச்சிருப்பேன். ஜனங்களுக்கு தெரியல. ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். குருத்தோலை ஞாயிறு பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தெரியாது தானே இப்போ சொல்லித்தரேன். உலகம் நீ குருத்தோலை ஞாயிறு. ரோமர்கள் வந்து குருத்தோலை ஞாயிறு. இயேசு போனது பவனி போனார், இயேசு பவனி போனார், இயேசு பவனி போனார். இல்லை, இயேசு கழுதை மேலே போகிறார், ராஜாவாக போகிறார். சரி, ராஜாவாக போய் ரோமர்களை வீழ்த்தணுமே. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்ணா காய்பாக்கெலாம் இருந்திருக்கும், யூதர்கள் இருந்திருக்கும். ராஜாங்க எதில் வருவாங்க? எங்கள் ராஜாங்க. ஆமாம், யாருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ இல்லையோ யூதாஸ்க்கு இருந்திருக்கும், படிச்சிருப்பான். ஏன்னா பைபிள் படித்தவன் தானே. அப்போ லாஸ்ட்டு ராஜா கழுதை மேலே போனவர் யோசியா ராஜா வச்சுப்போம். அடுத்தது இந்த ஒரு ராஜா இவரே ஐடியா பண்ணுறாரு. கரெக்ட் தானே? பக்கத்தில் உள்ள ஊருக்கு 2 சீஷர்கள் அனுப்பி பக்கத்தில் உள்ள ஊருக்கு போய் ஒரு கழுதை கட்டியிருக்க காண்டிப்பில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், யாருக்கு வேணா கர்த்தருக்கு வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. திறந்து விடுறாங்களே, கூட தானே இருக்கிறான். ஓ, நம்ம ஜீசஸ் எதில் போகிறாரு? கழுதை மேலே போவார். உள்ளே போனது தானே நடக்கும், ஃபைட் நடக்கும். கரெக்ட் தானே? ஃபைட் நடக்கும். பிலாத்து கூட நடக்கலாம், ஏரோது கூட நடக்கலாம், ரோமன் பெட்டாலியன் கூட நடக்கலாம். இவர் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவராக இருக்க மாதிரி இருக்கார். இவர் ப்ரே பண்ணானே நடக்குது,
எதிர்க்கிறவன் விழுந்துடுறான். அதனால் என்ன ஆக போகிறாரு? ராஜாவாக போகிறார். அவர் ராஜா ஆவதற்கு முன்பதாக, அவர் மகிமைப்படுவதற்கு முன்பாக அவர் பாடு அனுபவிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரில. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இனிமேல் ஜீசஸ் யாரும் அடிக்க முடியாது. அன்றைக்கி ஒரு முறை மறிச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கிட்ட கூட போக முடியாது. அவர் பேரை கூட தொட முடியாது. அவர் பேரை கூட இழிவுபடுத்த முடியாது. அவரை பற்றி அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அன்றைக்கே சொல்லிட்டார், வானத்திலையும் சகல அதிகாரம். இப்போ ஜீசஸ் எல்லாம் பழைய காட்சியை வச்சு சிலுவையில் இறந்தார் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அவர் சிலுவையில் இறந்தது என்னை காப்பாற்றும்படியாக தான் மட்டுமே தவிர அவர் தோற்று போனவராக அல்ல. தோற்று போனவனை காப்பாற்ற வந்த இடத்தில் எனக்காக மரித்தார். ஆமென். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு போடுங்கப்பா. பாம் சண்டே டைட்டில். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்முடைய தியானத்தை. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். சரி, இப்போ தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டாராம். யார் சொன்னது? ஜீசஸ் மட்டும் என்ன பிளானோ அது மாதிரி நடந்தார். பிளான் போட்டதுபடி நடக்காத ஒரே மக்கள் கூட்டம் நம்ம மட்டும்தான். தீர்க்க தரிசனத்தை நிறைவேறத்தக்கதாக கன்னி மரியாளின் வயிற்றில் தோன்றினார். பிறந்தாரா? பிறகு வாழ்ந்தாரா? தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தாரா? பிறகு அடக்கம் பண்ணப்பட்டாரா? அது எது நிறைவேறத்தக்கதாக? தீர்க்க. திரும்பி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா? தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்தக்கதாக. பிறகு 40 நாள் உயிரோட காட்சியளித்தாரா? பிறகு பரமேறி போனாரா? திரும்பி வருவாரா? எல்லாமே தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கது. பைபிள் என்ன போட்டுச்சோ அதை தான் அவர் செய்கிறார். இப்பொழுது சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். போய் 21ஆம் அதிகாரத்தில் கழுதையும் குட்டியை என்ன பண்ணுங்க? கூட்டிக் கொண்டு வாருங்கள். உங்கள் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பாருங்க. 4ஆம் வசனம் 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவர்களாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. என்ன இப்போ இங்கே பாருங்க, யார் அந்த தீர்க்கதரிசி? நமக்கு நிறைய தீர்க்கதரிசி பேர் தெரியும். ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி பேர் சொல்லுங்கள். ஏலியா, ரைட்டா? அவர் எதனா புஸ்தகம் எழுதலையே, அப்போ விட்டுறலாம் அவரை. எலிசா புஸ்தகம் எழுதினாரா? இல்லை, ரைட்டா? வேறு யார் சொல்லுவீங்க? ஏசாயா, வெரி குட். சொல்லியிருக்காரா? தெரியலையே, சொன்னாரான்னு. ஏசாயா வாழ்ந்த காலம் பொற்காலம். அவர் வார்னிங் தான் கொடுத்தாரு. அப்போ இந்த உசியா ராஜா இவங்களாம் இருக்கிறாங்க. திரும்பி கழுத மேலே போகிற கல்ச்சர் இருக்குது. கழுத மேலே போகிற கல்ச்சர் போயிட்டதை யாரா தீர்க்கதரிசி பார்த்துருப்பாங்களோ, அதை கனவு கண்டிருப்பாங்களோ. எங்கள் ராஜாங்க கழுதையில் வருவாங்க, சிதைக்கேவை பிடிச்சின்னு போயிட்டாங்க. சியோன் குமார்த்தியே அழாதம்மா, உங்கள் ராஜா வராரு கழுத மேலேன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. ஏசாயா ஏன் சொல்லணும்? ராஜாங்க தான் வந்துனே இருக்கிறாங்களே. புரியுதா? யாருனா இருந்திருப்பாங்களோ? ப்ரெடிக்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு புரியுதா? எருசலேம் இடிபட்டுருச்சு, ராஜாங்களும் இல்லை, சிட்டியும் இல்லை, தீர்க்கதரிசனம் அப்போ தான் வரணும். கரெக்ட் தானே? ஓகே, இப்போ நம்ம தீர்க்கதரிசிகளை பற்றி அப்படி படிப்போம். ஏசாயா சீனியர், ஏற்றுக்கிறீங்களா? ஓகே, கரெக்ட் தானே? எரேமியா, எசேக்கியேல், தானியெல்லாம் சேம் ஏஜ் குரூப், ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் 3 பேரும் ஒருத்தரை மூஞ்சை பார்த்ததில் வேற ஒரு ஊரில் வாழ்கிறாங்க. எரேமியா எங்கே வாழ்ந்தார்? எருசலேமில். எசேக்கியேல் எங்கே வாழ்ந்தார்? பாதியில், கேபார் நதிக்கரையில். தானியேல் எங்கே போயிட்டார்? பாபிலோனுக்கு. ஒரு வேளை சின்ன வயசில் பால்வாடி ஒன்றா படிச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான் நம்ம சொல்லுவோமே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததே இல்லை, அப்படி போயிட்டாங்க. ஒருத்தர் பார்த்துக்கல. பட் மெசேஜ் எரேமியா சொல்லலை. யார் சொல்லங்க? எரேமியாவுக்கு அப்புறம் வந்த தீர்க்கதரிசிகள். எரேமியா புக்கு திறந்துங்க. புலம்பலுக்கு அப்புறம் வாங்க சீக்கிரம். எசேக்கியேல் தான் இல்லையே, சேம் பீரியடில் வாழ்கிறார். புரியுதா? ஓகே, அடுத்தது தானியேலும் சேம் பீரியடில். எரேமியா எருசலேமில் சொல்லுங்கள், எசேக்கியேல் கேபார் நதிக்கரையில், அப்படியே அங்கேயே போயிட்டாங்க. தானியேல் பாபிலோனில். அடுத்தது யார் வராங்க? ஓசியா. இவங்களெல்லாம் விரல விட்டுங்க. ஓசியா, அப்புறம் யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுப், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. எத்தனை பேர் வந்தாங்க? டக்குன்னு சொல்லுங்கள். 12. வெரி குட். அப்போ சிறு தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்?
12 பேர். மறக்க மாட்டீங்களா? திரும்பி எண்ணிக்கலாமா? வாயில் சொல்லிக்கலாம். ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுப், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 பேரும் பாவம், ராஜ வம்சத்தையே பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது தான். நம்மள மாதிரி தான். நீங்கள் தாவீதை பார்த்துருக்கீங்களா? அவர் கழுத பண்ண பாடத்தை பார்த்துருக்கீங்களா? நம்மள மாதிரியே தான் அவங்க. புரிஞ்சிச்சா? அதில் இப்போ அவங்க ஃபுல்லாக ஃபெய்த்தில் தான் ஆப்ரேட் ஆகணும். எரேமியா செத்து போயிட்டார். எரேமியா 3 பீரியடில் ஊழியம் பண்ணார். இந்த யோசியால் ஆரம்பித்தார். இந்த 3 பசங்க, அப்புறம் அந்த பேரன், அப்புறம் அவரை அடிக்கிறானுங்களே. வேறு யாரும் அடிக்கல, பாபிலோன் அவரை வணங்கினான். இவனுங்களை தான் அடிக்கிறானுங்க, யூதர்கள் தான் அடிக்கிறாங்க. அடித்து எகிப்துக்காக போகக்கூடாதுன்றானே, அவரை கட்டி இழுத்துன்னு போயிட்டானுங்க. எங்கே அவர் யாரையும் போகக்கூடாதுன்ற அங்கே கூட்டு போனானுங்க. ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? பாபிலோன் இன்றைக்கி ஒன்று அடிக்க வரான், காலில் விட்டேன்னா நீ தப்பிச்ச. அதுக்கப்புறம் மெகா யுத்தங்குது பாபிலோனுக்கும் எகிப்துக்கும். அப்போ பாபிலோன் தான் ஜெயிப்பான். அவன் எகிப்தியர் அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யூதர்களை வேட்டையாட்டு தான் அழிப்பான். அதனால் இப்போ என்ன பண்ணுற? ஆனால் யாரும் சரண்டரு ஆகலை. அதுதான் ஹிஸ்ட்ரி. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி செத்துட்ட பிறகு ஊழியம் இந்த சின்ன பசங்க கையில் வந்துடுது. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது நான் பெரிய பொக்கிஷமாக பார்க்குறேன். எனக்கு தெரியும் ஒரு நாள் என் காலம் முடியும் போது நம்ம பசங்க நம்ம பண்ண மாதிரி பண்ணலன்னா நம்ம வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைங்க. அதுக்கு தான் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம். அவங்களுக்கு தெரியணும் எப்படி சபை நடத்தணும், அவங்களுக்கு தெரியும் எப்படி. இன்னும் மோசமான சூழ்நிலை தான் உலகத்தில் இருக்கும். எரேமியா வாழ்ந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சொல்லலாம். ஓசியா ராஜாவை பார்த்துருக்காரு, அரண்மனையை, எருசலேம் தேவாலயத்தை பார்த்துருக்காரு, கவர்மெண்ட் சம்பளம். ஆனால் இந்த பிள்ளைங்க நடுத்தரில் நிற்க போகுது, மறைஞ்சு மறைஞ்சு ஊழியம் பண்ணும். பாபிலோனியரும் அடிப்பான், யூதர்களும். ஏன் யூதர்கள் அடிக்கிறாங்க? வெறியில். என்னடா கர்த்தர்ன்ற என்னடா பண்ணார்? நீ சிலை வழிபாடு பண்ணனா அதுக்கு அடிப்பான், நீ பாவம் பண்ணனா அடிப்பான். நியாயத்தை சொல்ல முடியாது. ஆனால் சில எருசலேம் குமாரத்திகள் என்ன பண்ணும்? ஏன்னா ஒரு ஆண் தோக்கும் போது பாடுபட போகிறவள் பெண். நம்ம ஆண் மகன் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டினோம்னா அடுத்தது யாரை திரும்ப திட்டுவாங்க? யாரை திட்டுவாங்க? நம்ம ஒய்ஃபை திட்டுவாங்க, நம்ம பெண்களை திட்டுவாங்க. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்கள். நம்ம இதில் யூதா விழுந்துருச்சு, உங்கள் ராஜாவே கண்ணெல்லாம் தோண்டி கூட்டு போயிட்டாங்க. இப்போ அவமதிக்க போட போகிறது யார்? பெண்கள். கவரிங் இல்லாமல் மாட்ட போகிறாங்க. அப்போ அந்த பெண்கள் அடிபட்டு உதப்பட்டு அழுது அப்படியே நிற்கும் போது யார் கையில் தான் வருவாங்க? கண்டிப்பாக ஆலயத்துக்கு வருவாங்க. அப்போ ஊழியத்தில் யாருக்குறா கவுன் போட்டுக்கிட்டு? இவங்க தான், இந்த 12 பேர். ஆமேன். இந்த 12 பேரில் ஒருத்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டு நம்ம போகலாம். அப்போ அந்த விஷயத்த சொன்னது வேறு யாரும் இல்லை, சகரியா தீர்க்கதரிசி. யாருங்க? சகரியா. அதில் 14 சாப்டர் பேசியிருப்பாப்புல. யோசித்து பார்க்குறேன். ஆமாம், சகரியா எங்கே பைபிள் காலேஜ் போனார்? எங்கே பைபிள் காலேஜ் போனார்? சகரியாக்கெல்லாம் எருசலேம் தேவாலயத்தில் வந்து பைபிள் படிக்கலை, காட்டில் பைபிள் படித்தாங்க. ஆமேன், அல்லேலூயா. காட்டில் பைபிள் படித்தாங்க. அந்த பைபிள் காலேஜிலேருந்து வந்தவங்க தான் அவங்க யோவான் ஸ்நானகன்லாம். இனிமேல் யாரும் எருசலேமில் பைபிள் படிக்கவே, எருசலேம் ஃபுல்லாக யார் இருக்க போகிறது? பாபிலோனு, அசிரியன், யார் இருப்பா? மேதியா, பெர்சியா, அந்த எஃபாஃபினஸ் 4 இவனுங்க தான். அப்படி ஒரு ஆள் இருந்தாலும் அந்த அண்ணா காய்பா பைபிள் படிக்காதுவன் தான் இருக்க போகிறான். சகரியா தீர்க்கதரிசி. நான் தான் சொன்னேன், சகரியா தீர்க்கதரிசிலாம் படித்த பைபிள் காலேஜ் பல 100 வருஷம் சாமுவேலால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு பிறகு எலிசாவால் கண்டினியூ பண்ணப்பட்டு அப்படி வந்தது தான். எது வரைக்கும் வருது? யோவான் ஸ்நானகன் வரைக்கும், இயேசு வருகிற வரைக்கும். ஜீசஸே அந்த ட்ரைனிங் போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ சகரியா தீர்க்கதரிசி எருசலேம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? எப்போ வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலையில் வந்தால் மிலிட்ரிலாம் இருக்குது. ஒருவேளை எல்லாம் மிலிட்ரி, பாபிலோன் மிலிட்ரிலாம் போயிட்ட பிறகு நைட்டில் வருவார் போல், நைட்டு கூட்டம் நடத்துவார் போல். அப்போ ஆண்கள்லாம் என்ன ஆகிட்டாங்க? உயிராகவே இல்லை எல்லா ஆண்களும். பெண்கள்லாம் விதவைகள் மாத்திரம் தாங்கிறாங்க, கற்பழிக்கப்பட்டுக்கிறாங்க. ஒரு பெண்ணு கூட உருப்படியா இல்லை. ஆம்பளை பிள்ளைகள்லாம் அன்னகரலாக்கி கூட்டு போயிட்டான், இல்லை மரம் சுமக்க கூட்டு போயிட்டான். வயசான தாத்தாங்க பாட்டிங்க அவமதித்து ஏமாற்றப்பட்டு முற்றிலும் நாசமான பெண்கள் இவங்களாம் தான் இருந்திருப்பாங்க. மீட்டிங் யார் கூட தான் நடத்தியிருப்பார்? அவங்க கூட நடத்தும்போது வாய் திறந்தான்னா வருது, தீர்க்க தரிசனம் வருது. அந்த தீர்க்க தரிசனம் ஒன்று தான், சியோன் குமாரத்தியே உன் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த மெசேஜ் உலகத்துக்கே, உன் ராஜா எதில் வருகிறார்? கழுதையின் மீது, கழுதை குட்டியாகிய மறியும். அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியும். எங்கள் ராஜாங்கெல்லாம் கழுதை மேலே தான் வருவாங்க.
ஒரு கண்ணும் உங்களுக்கு பார்க்கும். குதிரை மேலே வரன அவமதிப்பாங்க நினைக்கிறேன்ல. போடா, குதிரை மேலே யார் வரான்? எகிப்தியன் வருகிறான். குதிரை மேலே யார் வரான்? பாபிலோன் வருகிறான். குதிரை மேலே யார் வரான்? மேதியா வருகிறான். குதிரை மேலே யார் வருகிறான்? பெர்சியா வருகிறான். அதோ போகிறதே கழுதை. இந்த கழுதையின் மீது வந்தால்தான் அவர் என் ராஜா. ஹல்லேலூயா. கழுதை மீது வந்தால்தான் அந்த தாவீது என்கிற மன்னன் சூப்பர் ஹீரோ. இன்றைய வரைக்கும் யூதர்கள் போற்றுகிற ஒரு மாபெரும் மிலிட்ரி ஜாம்பவான், யுத்தத்தில் ஒரு நாளும் திரும்பி பார்க்காத ஒரு மாவீரன் எது மேலே தான் ட்ராவல் பண்ணார்? கழுதை மேலே. அவங்க வாரிசுங்க என்ன ஆனாங்க? இந்த பெண்கள் பார்த்தாங்க. அவங்க ராஜா என்ன ஆயிட்டார்? கீழ்ப்படியாமல் போனார். அந்நிய சிலைகளுக்கெல்லாம் தூபம் காட்டினார். எரியமே தீர்க்கதரிசி சொன்ன பேச்சை கேட்கல, பாஸ்டர் சொன்ன பேச்சை கேட்கல, தான் இஷ்டத்துக்கு போனார், அழிந்தார். இப்போ யாருமே ராஜாக்கள் இல்லை. எரேமியா இல்லை, ஏசாயா இல்லை, எசேக்கியேல் இல்லை. பொற்காலம் போய் இங்கே கற்காலம் இருக்கிறது. சகரியா என்ன சொல்றாரு பார்க்கலாமா? ஈஸி ஞாபகம் இருக்கிறது. 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவர். கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய, கழுதை குட்டியாகிய, மரியின் மேலும் ஏறி வருகிறார். மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நிசான் மாதம் 10ஆம் தேதி எல்லா ஆட்டு வாசல் வழியா ஆடுகள் போய் கொண்டிருக்கிறது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு. பிரதான வாசல் வழியாய் ஒரு கழுதையின் மேல் ஒருவர் ஏறி வருகிறார். முழு மக்கள் கூட்டமும் பஸ்கா பண்டிகைக்காக ஆடு வாங்குவதற்கு போனார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை. அனைவரும் இங்கே வருகிறார்கள். ஏன்னா அவங்க பைபிள் படிச்சவங்க, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரியுது. எங்க ராஜா இது மேலே தான் வருவார். அந்த என்ஜாய்மெண்ட்டை கொண்டு வராங்க. தாவீது ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரிச்சிருப்பாங்க? சாலமோன் ராஜாவாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்திருப்பார்கள். யோசியா ராஜாவாகும்போது எப்படி ஆர்ப்பரித்திருப்பார்கள்? அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பு அங்கே உண்டாகிறது. குருத்தோலை ஞாயிறின் நன்னாளிலே மாபெரும் ஆர்ப்பரிப்பு உண்டானது. இந்த தீர்க்க தரிசனத்தை படிப்போம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களி கூறு. ஹல்லேலூயா. ரிஜாய்ஸ் கிரேட்லி. ரொம்ப களி கூறு மகளே, ரொம்ப மகிழ்ச்சியாரு, ரொம்ப ஹாப்பியாரு, மிகவும் களி கூறு. ஹல்லேலூயா. திருச்சபையே, இயேசு என்கிற அந்த மன்னனை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு எனக்கும் மகிழ்ச்சி அல்ல, மாபெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை பற்றி நினைக்கும் போது எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி உண்டாக்குறது அப்படின்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய மகிழ்ச்சி. சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மாபெரும் மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. ரிஜாய்ஸ் கிரேட்லி. நீ அதிகமாய் மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. ஹிந்தி வசனம் சொல்லுது, பஹுத் ஹி மக்ன ஹோ, இன்னும் அதிகமாய் களி கூறு, கெம்பீரி. எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, அப்புறம் என்னது? எருசலேம் குமாரத்தியே, நீ கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா என்னைக்கு வராரு? 10ஆம் தேதி. அந்த நாளை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. இது யூதர்களுடைய கணக்கு. பஸ்கா பண்டிகை நிசான் மாதம் 10ஆம் தேதி. ரோமர்கள் கத்தரை ஏற்றுக்கிட்ட பிறகு பைபிள் கூட மேக்ஸிமம் அடரண்ட்டாக இருக்க பார்த்தாங்க. நம்ம கேலண்டரும் அந்த கேலண்டர் எதுவுமே இணைக்க முடியுமா? தமிழ் கேலண்டரும் இங்கிலீஷ் கேலண்டர் எதுவுமே இணைக்க முடியுமா? ட்ரை தான் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி ஒரு டேட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம், இந்த நாள் எப்போ தான் வரணும்? சண்டேயில் தான் வரணும். எத்தனை நாள், எத்தனை வருஷம் அது மாதிரி சண்டேலே வரும்? கொஞ்சம் புரிஞ்சுங்க. நிசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு வருஷம் மண்டே வரும், அடுத்த வருஷம் டியூஸ்டே வரலாம், இல்லை வெட்னஸ்டே போகலாம். எல்லா வருஷமும் சண்டே வரும். அப்போ ரோமர்கள் என்ன பண்ணோம்? ஏதோ ஒரு ரஃப் கால்குலேஷன். ஓகேப்பா, இந்த வருஷம் என்ன பண்ணு, வெள்ளிக்கிழமை வருது, ஆனால் என்ன வாங்கிடு? சண்டே வாங்கிடு. இந்த வருஷம் என்ன ஆகுது? செவ்வாய்க்கிழமை வருது, ஆனால் என்ன வாங்கிடு? சண்டே வாங்கிடு. அதனால தான் வருஷம் இந்த குருத்தோலை ஞாயிறு எப்போ வரும்? சண்டே வந்துடும். அவங்களா கொண்டாந்துடுறாங்க சண்டே. ஆனால் ஹீப்ரூ கேலண்டர் பிரகாரம் போனீங்கன்னா அவங்க கரெக்டான டே கொண்டாடுவாங்க. ஹீப்ரூ கேலண்டரில் அந்த மாதம் பேர் என்ன பேர்? நிசான் மாதம். எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி இயேசு கன்ஃபார்ம்டா, சத்தியமா, பைபிள் பிரகாரமா எதுக்குள்ளே போனார்? கழுதை மேலே. எங்கே போனார்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இயேசு போனாரா? போனார். ஜனங்களாம் என்ன பண்ணாங்க? குருத்தோலை. நம்ம ஏன் குருத்தோலை தூக்கிட்டு போகிறோம்? நான் சொல்லிட்டா? அந்த அண்ணா சொன்னார், நான் தூக்கிட்டு போனேன். அந்த அண்ணாங்களாம். இன்னொன்று சொல்லிட்டா? பனை மரத்தில் ஏறி குருத்தோலை இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் முன்னாடி நாள் என்ன பண்ணுவாங்க? சனிக்கிழமை, டேய் வாடா சின்ன பையா, நான் உன்னை தலை மேலே தூக்குறேன், இந்த சின்ன மரம் தான் என்ன பண்ணு? வெட்டினார். பனை மரம், பனை ஓலை, அப்புறம் இன்னொரு ஓலை,
ஈச்சம் ஓலை தான் ராஜாவோட மகிழ்ச்சி. இஸ்ரவேலர்கள் தங்கள் மகிழ்ச்சியில் குரு தோலையை எடுத்துப்பாங்க. எங்கள் ராஜா வராரு, எங்கள் ராஜா எது மேலே வராரு? ஆமென். கழுதையை பார்க்கும்போது கம்மியாக பார்க்காதீங்க. ஒரு நாள் என் ஆண்டவர், ஆடி காரில் போவாத என் ஆண்டவர், பென்ஸ் காரில் போவாத என் ஆண்டவர். இனிமேல் சொல்லுங்கள், ஆடி கார் பென்ஸ் காருக்கெலாம் ஆசைப்பட போகிறீங்களா? ரோட்டில் போகிற கார்லாம் இது ஒன்று இந்த மாதிரி தான் அப்படிலாம் பேசாதீங்க. வந்தால் வரட்டும், வரலனா போட்டோம். என் ராஜா எது மேலே வராரு? கழுதை மேலே வராரு. வெரி ஈஸி, வெரி ஆக்சசிபிள். வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு போய் என்ன பண்ணலாம்? அவர் காலை பிடிச்சிடலாம். ஆடி காரில் போனால் உங்கள் காலை ஏற்றிட்டு போயிடும், தேய்ச்சிட்டு போயிடும். நான் கத்தும், கீன்னு கத்தும். வருகிறார் கெம்பேரி. அவர் எப்படி இருப்பாரா? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். கழுதை மேலே ஏறுகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். நான் நினைக்கிறேன், ஆண்டவரை எப்படிப்பா அடுத்த டைமில் கழுதை மேலே ஏறுறீங்க? நான் நினைக்கிறேன்ப்பா, என்னோடய எக்ஸாம்பிள் தான். கழுதை மேலே ஏறி இருப்பார், அது டயர்டாக இருக்கும். குட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அது மேலே ஏறிப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன பண்ணியிருக்கோம்? டயர்டாக இருக்கும். அப்புறம் இது மேலே ஏறிப்பார். ஏன்னா அதில் தான் போனோம். நம்ம ஜீசஸ் நடக்க இது பண்ணியா போகிறாரு. 3 வருஷம் நடந்து திரிஞ்சாருங்க ஆண்டவர். அவர் செஞ்ச ஊழியம், நடந்து செஞ்ச ஊழியம் நம்ம வாழ்நாள்லாம் நடந்துருக்க மாட்டோம். 3 வருஷம் நடந்தாரா இல்லையா? ஏன் அன்னைக்கு மட்டும் கழுத மேலே? அது ஒரு சட்டம், அது ஒரு தீர்க்க தரிசனம். ஏறுகிறார். அட் அ டைமில் இது மேலேயும் கொஞ்சம் நேரம், அது மேலேயும் கொஞ்சம் நேரம். இந்த 250 ஏக்கருக்குள்ளே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் என்ன பண்ணோம்? வர வேண்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக சொன்ன தீர்க்கதரிசி பேர் மறக்க மாட்டீங்களே. குருத்தோலை ஞாயிறுனா எந்த தீர்க்கதரிசி சொன்னது? சக்கரியா. எத்தனை சாப்டர் எழுதிக்காரு? 14. அதுக்கு முன்னாடி ராஜாங்கம் போனது அவர் பார்த்ததில்லை. அவர் வயசு சின்ன பையன். அதுக்குள்ளெல்லாம் அவங்க முடிஞ்சிட்டாங்க. இப்பொழுது யார் போகிறார்? இயேசு போகிறார். ஜீசஸ் ட்ரையம்ஃபல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம். இயேசு வாழ்ந்த காலத்தில் ராஜாக்கள் எந்த வாகனத்து மேலே போயிருப்பாங்க? எருசலேமுக்குள்ளே பிலாத்து உள்ளே தானே போயிருக்கான். எப்படி போயிருப்பான்றீங்க? குதிரை மேலே, ரதத்து மேலே. ஏரோது எதில் போயிருப்பான்? குதிரை மேலே. அதுதானே காஸ்ட்லி தானே போயிருப்பாங்க, கார்பெட்டட் பண்ணது தான் போயிருப்பாங்க. ஆனால் ராஜா அதில் போகிறாரு. ஏரோது போகும்போது எத்தனை பொதுமக்கள் கூடியிருப்பாங்க? ஒருத்தரும் கூடியிருக்க மாட்டாங்க. அவர் மிலிட்ரி மட்டும் தான் போயிருக்கும். பொதுமக்கள்லாம் பயந்து ஒழிஞ்சுன்னு இருக்கும். கரெக்ட் தானே? பிலாத்து போகும்போது ஒருத்தரும் போயிருக்க மாட்டாங்க, 100 அதிபதிகள் போயிருப்பாங்க. இயேசு போகும்போது மொத்த உலகமே அங்கே தான் நிற்குது. அல்லேலூயா. கை தட்டுறது எத்தனை பேர் தட்டியிருப்பாங்கன்றீங்க? இயேசு தானே போகிறார். தட்டுங்க தம்பிங்களா. சரி, கொஞ்சம் பேர் எழுந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊரே கை தட்டுதா? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அந்த ஒருத்தன் குதிரை மேலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகை வருகிறதாம், அதனால ஏரோது ரெடியாயிரு, சண்டை கண்டை ஆகிட போகுது, அப்போ குதிரை மேலே ஓடினானே, அது பார்க்க நல்லா இருந்துச்சா? இந்த பிலாத்து வரும்போது பிலாத்து வருகிறார், தரதான் தரணும் போது அவருடைய ஸ்டைலாக நடந்து போகிறார் அவர் மட்டும், அது நல்லா இருக்குதா? கழுதை மேலே ஏறி உக்காந்துட்டு ஊரே கைத்தட்டி விசில் அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி குதிச்சு சோடா சோடா கோலி சோடா வாங்கி உடச்சி இயேசு குடிச்சு, அவரு குடிச்சிட்டு கொடுத்து இவங்க குடிச்சு, பட்டாசு வெடிக்கிறோம், பட்டாசு வெடிச்சு, பேண்ட் அடிக்கிறோம், பேண்ட் அடித்து, டான்ஸ் ஆடுறவன் டான்ஸ் ஆடி, பாட்டு பாடுறவன் பாட்டு பாடி, இந்த ஊர்வலம் இன்றைக்கி முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ஊரே பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் உண்டாகிறது. எது பெரியது? அல்லேலூயா. நீங்கள் எந்த கூட்டத்தில் நிற்க போகிறீங்க? எதை வாஞ்சிக்க போகிறீங்க? எதை ஆசைப்பட போகிறீங்க? போனால் ஒரு நாள் நான் பிலாத்து மாதிரி இருப்பேன்னா, அவனோட பேக்ரவுண்டை நான் சொன்னேன்னா, அவன் என்ன ஆனான்னு சொன்னேன்னா நீங்கள் அங்கே போகவே மாட்டீங்க. ஏரோது பற்றி சொன்னேன்னா, அவன் எப்படி இறந்தான், அவன் பேக்ரவுண்டு சொன்னேன்னா நீங்கள் அங்கே போகவே மாட்டீங்க. ஆனால் அவங்களாம் கோல்டு ட்ரெஸ் தான் போட்டுருந்தேன். உங்கள் இயேசு கழுதை குட்டியின் மேலும் கழுதையின் மீதும் ஏறி வருகிறார். பொதுமக்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கிறார். எருசலேமுக்குள்ளே போகிறார். அல்லேலூயா. கிட்ட போயிட்டாருங்க. 12 வாசலாம் எருசலேமுக்கு. அந்த காலத்தில் எத்தனை திறந்துருந்துச்சின்னு எனக்கு தெரில. எருசலேமுக்குள்ளே எத்தனை வாசல்? ஆனால் தாவீது ராஜா 25 ஏக்கருக்கு போய் 12 வாசல் வச்சுட்டு போயிருக்க. எத்தனை வாசல் வச்சுருக்காரு? ஆமாம், சிஸ்டம்னா சிஸ்டம் தான். நெகேமியா காலத்தில் எல்லா வாசலும் பிஸ்னஸ் மேன்லாம் நைட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வெள்ளிக்கிழமை நைட்னா க்ளோஸ்டு, சனிக்கிழமை நைட் வரைக்கும் போகடா வெளியே அப்படின்ட்டார். சிலர் வெளியே நிற்கிறத பார்த்து கேட்டு வெளியே இருக்கிறவங்களும் தோற்றிட்டார். அடுத்த வாரம் முன்னாடி வந்தால் உன்னை அடித்து போட்டு அதுங்க நான் மூடிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெறும் ப்ரேயர் தான் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ப்ரேயருக்கு வந்தியா வெள்ளிக்கிழமை மதியமே வந்துடு, அப்போ தான் சாயந்தரம்னா ஆகிடும் கேட்டு. வெறும் ப்ரேயர் தான். உங்கள் இயேசு போகிறார், எருசலேமுக்குள்ளே போகிறார்.
எருசலேமுக்குள்ளே கால் எடுத்து வச்சு ஊர்வலம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எருசலேமை இயேசு பார்க்கிறார். என்ன பண்ணுறாரு? எருசலேமை சொல்லுங்கள், எருசலேமை. உங்கள் மூதாதையர் வாழ்ந்த வீட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எங்கள் தாத்தா பாட்டி வீடு இன்னும் இருக்குது. அதை மேலே உள்ள அவங்க போட்டு இந்த ஓடை எடுத்துகிட்டு ஷீட்டு போட்டுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது எனக்கு பயங்கரமான நினைவுகள்லாம் வரும். அது எங்கள் வீடு. கரெக்ட் தானே ஐயா? உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு இப்போ இருந்தால் அது உள்ளே போனால் எப்படி இருக்கும்? கரெக்ட் தானேம்மா? இல்லை, எப்படி இருக்கும்? கண்ணெலாம் கலங்கிடும் நமக்கு. அந்த கதவு, நம்ம பிடிச்சி விளையாடின கதவு இல்லை, அந்த மரம் இருந்தால், அந்த செடி இருந்தால் கண் கலங்கும். இயேசு எருசலேமை பார்க்கிறார். யாருதுங்க அந்த எருசலேமை? அடுத்தது தாவீது தான் உயிராளி. இப்போ யாருக்கு அது சொந்தம்? அவருக்கு, இயேசுக்கு, அவருது. சொல்லுங்கள், யாருது? எத்தனை பேர் இயேசுதுன்னு சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி இயேசு இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் அவர் வர போகிறதில்ல. இன்றைக்கி வந்து எருசலேம் எழுந்துனார்னா எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போய் நிற்பீங்க? நீ பார்த்தியா பத்திரத்தைனா என்ன சொல்லுவீங்க? பார்த்தேன், எதாகுது இதோ. அவங்க எத்தனை பேர் எழுந்துன்றாங்களோ அவங்களோட பழமையான பத்திரம் தானே இது. வந்து நிற்கிறார், எருசலேமை பார்க்கிறார். எருசலேம் பில்டிங்கை பார்க்குறார். ஏற்கனவே சொல்லிட்டார், யோவானில் சொன்னார், நீங்கள் காண்கிற இந்த கட்டிடங்கள்லாம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராமல் இடிப்படும் காலம். ப்ராப்பர்ட்டியை பார்த்து அழறாரா இயேசு? நீங்களும் நானும் ப்ராப்பர்ட்டியை பார்த்து அழறோம். நான் பில்டிங் தெரியுமா, நான் வீடு தெரியுமா, அந்த காலத்து தூளக்கட்டு போட்ட வீடு தெரியுமா, அதுனப்பா அந்த காலத்து இது நான் அது நாட்டு ஓடு போட்ட வீடு தெரியுமா, என்ன மாதிரி தூண்கள் இருக்கும் தெரியுமா, கரெக்டாமா, என்ன மாதிரி ஊஞ்சல் இருக்கும் தெரியுமா, குதிரை இருக்கும் தெரியுமா, யானை இருக்கு தெரியுமா. அதான் சொன்னார். இல்லை, என் ஜனங்களே, என் இரத்தத்தின் இரத்தமே, என் மாம்சமும் என் சதையும் மாணவர்களே, எருசலேமே. ஒரு ராஜாவோட வேலை தன் மக்களை பாதுகாப்பது. ஆமென். சோக்கா அசோக்கா, சோக்கா அசைக்கா என்று சொல்கிற இரண்டு மலைகளுக்கு நடுவில் ஏலா என்கிற பள்ளத்தாக்கிலே ஒரு டீனேஜ் பாய், 13 ஏஜ் பாய், கோலியாத் என்று சொல்கிற ஒருவனுக்கு முன்பதாக தாவீது என்கிறவன் நின்றான். ஏன் தெரியுமா நின்னா? உன்னை விட்டன்னா என் ஜனத்தை அழிச்சிருவேன், வா, என் ஜனத்தை தோறதுக்கு முன்னாடி நீ என்ன தோடணும்னு நின்னாரா தாவீது ராஜா? நின்னார்ல. அவன் என்னத்தை எடுத்துகிட்டு வந்தான்? ஈட்டி எடுத்துகிட்டு வந்தான், பட்டம் எடுத்துகிட்டு வந்தான், கேடை எடுத்துகிட்டு. என்ன சொன்னார் உங்கள் ராஜா? நீ ஈட்டியோடும் கேடயத்தோடும் வருகிறாய், ஆனால் நீயோ நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். ஃபைட் பண்ணாரா இல்லையா? அந்த பொசிஷனில் ஜீசஸ் இன்றைக்கி நிற்கிறார். அன்னைக்கு தாவீது பின்னாடி முழு இஸ்ரவேல் நின்றுச்சு, ஆனால் இன்றைக்கி இயேசு பின்னாடி முழு இஸ்ரவேல் நிற்க போகிறது இல்லை. எருசலேமை பார்த்ததும் அழுதுட்டார். கர்ச்சீப் எடுத்து என்ன பண்ணுறாரு? கண்ணை துடைக்கிறார். அழைய அடக்கவே முடியல. டீட்டெயில்டா ஹிஸ்ட்ரி எழுத வந்த லூக்கா, டாக்டர் லூக், PhD பட்டம் வாங்கின மருத்துவர், அவர் தான் ஹிஸ்டோரியன், வரலாற்றாசிரியன். லூக்கா அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இயேசு நின்று அழுதார். ஊரு ஜனமே பார்த்துச்சினார். என்ன பண்ணார்? கழுதை விட்டு இறங்கிட்டு தேம்பி அழுத, எருசலேமே எருசலேமே எருசலேமே. அன்றைக்கு கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சண்டை நடக்குது. எத்தனையோ ஊர்கள் பேர் சொல்கிறாங்க குண்டு போட்டுச்சுன்னு. போன வாரம் தான் நினைக்கிறேன் எருசலேம் மேலேயே போட்டாங்கன்னும் போது எனக்கு கொலை நடுங்குது. எருசலேம் மேலேயா அப்படி அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு தெரில. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு அவர் அழுதார். பார்த்துடலாமா அந்த வசனத்தை? லூக்கா எழுதி வச்சிருக்கார், 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ இருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இயேசு எருசலேமுக்குள்ளே வந்துட்டார், சமீபமாய் வந்துட்டார், கிட்ட பார்க்குறார். இப்போ எருசலேம் வேற, சாலமன் கட்டின ஆலயம், அதுக்கப்புறம் இந்த நெகேமியா எஸ்ராலாம் கட்டினாங்க, அதையும் இடிஞ்சு போச்சு. இப்போ இவன் கட்டிட்டான், அவன் பேர் என்ன பேர்? அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஏரோது ஃபுல்லாக கிரானைட்டு மார்பிள், அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்குது எருசலேமில், பக்காவை கட்டிட்டான். அதை அவர் கேர் பண்ணவே இல்லை. அவர் தாவீது கட்டின ஆலயம் தான் அவர் நிறுவ போகிறார் தவிர இந்த நடுவில் வந்தவன் போனவன்லாம் அவருக்கு கேரே
இல்லை. அவர் எருசலேம் மதியில் பார்க்குறாரு, இடிக்கப்பட்டிருக்குது. ஒன்று வரலாறு இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா அந்த சோத்தில் ஒரு சோறு தான் நிற்குது. அங்கே தான் எல்லா யூதர்களும் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டா அவங்களுக்கு ஆலயம் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு கோயிலாவது உருப்படியாகுது. அந்த யூதர்களுக்கு அந்த கோயில் கூட இல்லை, சொந்தமாக ஒரு கோயில் இல்லை. அந்த கோயிலோட ஒரு சுவர் தான், அவங்க தாத்தாங்களோட சுவர் தான் இருக்குது. பாவம் அந்த இனம் எங்கள் ஊருக்காக கஷ்டப்படுறாங்க. நான் மீதி பேரையும் ஆசீர்வதிக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கும் அந்த ஆலயத்தை என்ன பண்ணோம், கர்த்தர் கட்டி தரும். அந்த ஆலயம் கட்டுறதுலேயும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த ஆலயம் அங்கே கர்த்தர் கட்ட மாட்டார். யார் தான் கட்டுவான்? அந்தி கிறிஸ்து கட்ட வருவான். பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூலாம் வரும். அதனால தான் மிடில் ஈஸ்ட்டில் எது நடந்தாலும் உலகமே அதிருது. அதுக்காக தான் அவர் அன்றைக்கே எழுதிட்டார், எருசலேமே நீ கேர்ஃபுல்லாக இரு, எருசலேமே நீ கேர்ஃபுல்லாக இரு, எருசலேமே நீ எங்கனோ மிஸ் பண்ணியனா, என்னத்தை மிஸ் பண்ணியனா, என்ன மிஸ் பண்ணியனா. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுடைய நன்னாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கனா மிஸ் பண்ணியனா, எதை மிஸ் பண்ணியனா, என்ன மிஸ் பண்ணியனா. இஃப் யூ மிஸ் மீ, தாவீது கர்த்தரால் வந்த ராஜா என்றால் நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, நீ என்ன மிஸ் பண்ணா அப்படின்னு நீ ஒரு நாள் அழுவ. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு அழறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் தப்பான வழி எடுக்கும்போது அவங்க அழமாட்டாங்க. யார் அழுவாங்க? பேரண்ட்ஸ் அழுவாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க அழுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் உயிராக இருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா சொன்னார்னா அப்படின்வாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ண மாட்டார்? நடந்திருக்கா? ஆமாம். இந்த எருசலேம் அழுகிறது, இயேசு இல்லை. அன்றைக்கு அவர் அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். He wept over the city. தண்ணி வந்துச்சுங்க, தாராய் தாராய விழுந்தது. அவர் அழுதார், சத்தம் போட்டு அழுதார். அழும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், புரிஞ்சுங்க. அந்த எருசலேமுக்கு என்ன நலமோ அது எனக்கு. சொல்லுங்க, எருசலேமுக்கு எதுவோ அது எனக்கு, இயேசுக்கு எதுவோ அது எனக்கு. எருசலேமுக்கும் இயேசுக்கும் மத்தியில் நீங்களும் நானும் நிற்கிறதா நினைங்க. பாருங்க, உனக்கு கிடைத்த படிங்க இந்த நாளாகிலும் படிமா உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். எருசலேமே நீ எதை சூஸ் பண்ற? நீங்களும் நானும் தான் நீங்க எருசலேம். மகனே, நீ காலையில் என்னத்தை சூஸ் பண்ண? நீ பேசுகிற பேச்சுனா, நீ பண்ணுற பிஸ்னஸ்னா, நீ வாழ்கிற வாழ்க்கைனா, நீ பண்ணுறது உனக்கு நிம்மதி கொடுக்குதா, உன் நிம்மதியை எடுக்குதா? நிம்மதி எடுக்கலனா எடுக்காத. டோன்ட் சூஸ் இட். இயேசு சமாதான காரணர். ஹல்லேலூயா. நம்ம நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறோமோ அது நாளைக்கு நம்ம நிம்மதியை எடுக்கணும். ஏன் நம்ம போகிறது அந்த பாதையில் போகக்கூடாது தானே? இல்லைங்க, நான் அது நடுவில் நிம்மதியாக வாழ்வேன். வாழ முடியுமா? முடியாது. எருசலேமே, வாட் ஆர் யூ சூஸிங் டுடே? தெரியுமா? கழுத மேலே பிரம்மாண்டமாய் வந்த இயேசுக்கு விரோதமாக எருசலேம் எழும்ப போகிறது. இது உள்ள யார் வராங்க? பொலிட்டிக்கல் இஷ்யூ நமக்கு வேணாம். ஏன்னா அண்ணாவும் காய்பாவும் பொதுமக்களெல்லாம் ஊரை விட்டு வெளியே தோர்த்திட்டான். அந்த 280 ஏக்கர் முழுவதும் தான் ஆளுங்களை நிரப்பி வச்சான். ஈஸி தானே, ஆக்சஸ் கொடுக்காமல் அடித்து தோர்த்தினா ஜனம் ஓடிட போகுது. தனக்கு வேண்டியப்பட்டவங்களை மட்டும் வர வச்சான். ஆனால் அடி யாருக்கு விழப்போகுது? எருசலேம். நலமாக இருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்களை உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் 44 உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். எருசலேம் மேலே. ஆமேன். இன்றைக்கி இந்த 250 ஏக்கர் எத்தனை குவாட்ரண்ட் ஆகுது? 4. அர்மேனியர்கள் கையில் போய் கேட்டிங்களா யார் தருவாங்க? இஸ்லாமியர்கள் போய் கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் கையில் போயிட்டிங்கன்னா, யூதர்கள் கையில் போட்டிங்கன்னா எங்களுது. எல்லோரும் டாக்குமெண்ட் வச்சுக்கிறாங்க. அனுப்ப முடியுமா அவங்கள வெளியே? இஃப் யூ, அதாவது ட்ரூமேன் என்று சொல்லி ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார். அவர் தான் பிரகடனப்படுத்துகிறார், டுடே ஐ டிக்ளேர் இஸ்ரேல் ஆஸ் அ கண்ட்ரி அப்படின்னு சொன்னாருங்க. அமெரிக்காவில் உட்காந்து அமெரிக்க அதிபரே சொல்லிட்டாரா அப்படின்ட்டு 5வது நிமிஷத்தில் எப்போங்க அந்த நாடாக உருவெடுத்த முதல் நாளிலே நாடுக்கு யுத்தம். எல்லா நாடுகளும் சூழ்ந்துச்சு. எல்லா நாடும் மிலிட்ரி பவரும் உள்ளே இறங்கி அந்த எருசலேமை பம்பார்டு பண்ணாங்க. நாடாக உருவாகிறியா? 1948 ட்ரூமேன் வந்து பைபிள் படித்தவராம், கண்ணீர் விட்டு அழுதாராம். அவருடைய மிலிட்ரி ஜெனரல்ஸ்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க, இல்லாத எருசலேம் என்னன்னு சொல்லிட்டீங்க, ஒரு நாடாக அறிக்கை பண்ணிட்டீங்க. சண்டை போடுறது மிடில் ஈஸ்ட்டு. அமெரிக்காக்குள்ளே ஃபுல்லாக என்ன கொடுக்குறது யார்? மிடில் ஈஸ்ட்டு. மற்ற நாடுகள் அவங்களுக்கு விரோதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டீங்க. ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். இல்லாத ஒன்று நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கண்ட்ரின்னு சொன்னீங்க. தயவு செஞ்சு வாபஸ் வாங்குங்க சார், வாபஸ் வாங்குங்க சார்.
இல்லை நமக்கு என்ன பற்றாக்குறை, நம்ம நாடு இங்கே அழிஞ்சிடும், மறந்துடாதீங்க. தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க. பைபிள் படித்தவரா அந்த ட்ரூ மேன் என்று சொல்லுகிற அதிபர் ஒரு ஓரமாக போய் அலுவலகத்தில் அழுதாரா, ஆண்டவரே உன் வார்த்தைக்கு கட்டுப்படுறேன் அவர் சொல்லியிருக்காரு. அதில் மிடில் ஈஸ்ட் பற்றி பேசினா என் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதில் தன் டிக்ளரேஷனை வாபஸ் வாங்கலை. தன்னுடைய சொந்த படைத்தளபதி, தன்னுடைய சொந்த ஆலோசகர் வேண்டானும் போது முடிவெடுத்த ஒரு தலைவன். அடுத்த நாளே பயங்கரமான மிலிட்ரி பம்பார்ட்மெண்ட். நீங்கள் ஒரு நாடுங்க அப்படின்னும் போதே அடித்தா எப்படி இருக்கும் நம்மளெல்லாம்? இந்தாப்பா உனக்கு வீடு சாவி பிடின்னு கொடுக்குறாங்க, நீ சாவி வாங்கி உள்ளே போகிறீங்க, உங்களை மடி அடித்தா என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இஸ்ரவேல் தாக்கு பிடித்தது. பின்னாடி இருந்து தனக்கு பின்னாடி உள்ள மக்களுக்கெல்லாம் சொன்னார், எருசலேமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்காக அந்த நாட்டை விட்டுறாதீங்க. அமைதியாய் மௌனம் சாதித்தார், ஜெபித்தார். அன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இஸ்ரேலில் இல்லை. சாதாரண அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எருசலேமே, எத்தனை பேர் செத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, உனக்காக இயேசு செத்தாரே அவர் தான் உன்னை காப்பாற்றுவார். ஒன்லி ஜீசஸ் கேன் சேவ் யூ. எத்தனை பேர் அழுதாலும், நான் கூட அழலாம், உனக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் அன்னைக்கு அழுதாரே. இயேசுவோட கண்ணீர் எருசலேமுக்கு மாத்திரமல்ல, மகனே உனக்கும் எனக்கும் சேர்ந்தது தான். இது அந்த குருத்தோலை நன்னாளிலே he cried. நம்மளாம் ஏஞ்சி நிற்கலாமா? அவர் அழுதார். ஏன் அழுதார்? உனக்கு ஒரு நாள் கொடுத்தனே. இன்றைக்கு 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் வருஷத்தை உனக்கு கொடுத்தனே என் மகனே. I gave you life to live. உனக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, உயிர் போகிற நிலைமை வந்துச்சு, இன்னைக்கு உயிர் கொடுத்தனே. நீ என்னத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? சமாதானத்தின் வழிகளை தேர்வு செய்திருக்கிறாயா அல்லது சமாதானம் இல்லாதவர்களை தேர்வு செய்து? எருசலேம் கேர் பண்ணவே இல்லையா பிரதர்? they never cared, they never thought, they never cared. ஏசு அழறாருங்க தச்சம் மகன் அப்படின்னா இப்போ சொல்லாமா? ஏசு அழறாருங்க எங்கேயோ இல்லாமா? உங்கள் ரட்சகர் அழுகிறாரா? அவர் கண்ணீர் யாருக்காக? மகனே என் வழிக்கு வா, என் வழிக்கு வா என்று. குருத்தோலை ஞாயிறில் நிறைய விஷயம் நமக்கு தெரியாத நம்ம படித்தோம். எவ்வளோ வரலாறு இருக்குது, எவ்வளோ பேர் செத்து இருக்காங்க. யோசியா செத்ததுக்கும் நமக்கும் சம்மந்தம் கேட்குறீங்க? அதான் அவர் செத்ததுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. கழுத மேலே போகிறாரு, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குதுதானே? பஸ்கா பண்டிகை உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்றைக்கி கண்ணீர் வடிச்சிட்டு கால் எடுத்து வைக்க போகிறாரு. கால் எடுத்து சும்மா அப்படி பண்ணுங்க, வலது கால் எடுத்து உள்ளே வைங்க. சொல்லுவாங்க வலது கால் எடுத்து உள்ளே வையுமா நல்லா இருப்பேன்னு. வலது கால் எடுத்து உள்ளே வைக்க போகிறவர் வெளியே வர போகிறதில்ல தெரியுமா? நடந்து வர போகிறதில்ல. எங்கேருந்து தான் டிஸப்பியர் ஆக போகிறாரு, அங்கே தான் சாக போகிறாரு, உயிர் விட போகிறாரு, அடக்கம் பண்ண போகிறாங்க, ஏஞ்சிக்க போகிறாரு. வெளியே வரல. அதுக்கப்புறம் அவர் பறக்க போகிறாரு. வெளியெல்லாம் போயிட்டு திரும்பி உள்ளே வந்து மேலே போகிறாரு. இப்போ போனவர் திரும்பி எங்கேன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அங்கே தான் வருவார். திரும்பி தான் காலை வைக்கணும்னா எங்கே வைப்பார்? ஆமாம், எருசலேமுக்குள்ளே தான் வைப்பார். எருசலேமுக்குள்ளே தான் ஒலிவ மலை இருக்குது. எங்கே தான் வைப்பார்? அங்கே தான் வைப்பார். காலை வச்சு போனவர் வெளியே வரலப்பா, உள்ளே இருக்காருப்பா. என்ன கேட்டிங்கன்னா இயேசு எங்கே இருக்கிறார்? எருசலேமில் இருக்கிறார். எருசலேமோட லேண்டை நீங்கள் 250 ஏக்கர்ன்றீங்க. நான் 250 ஏக்கர் வானத்து பக்கம் போ, எத்தனை லைட் இயர் கிலோமீட்டர் போது பாருங்க. அவ்வளோ தூரம் எங்கே இருக்கு? பரலோகம் இருக்கு. இப்படி தான் போயிருக்காரு. பூமியில் மற்ற பகுதிக்கு வரல. வருவார், ஒரு டைம் மட்டும் வருவார். நீங்கள் கூடும்போதெல்லாம் ஒரு டைம் வருவார். இங்கே வருவார், கால் வச்சு வர மாட்டார், ஆவியாய் வருகிறார். ஆவியாய் வருகிறார். திரும்பவும் மனித அவதாரமாக இந்த பூமியில் வருகிறார். நம்ம போன்ற மரித்து உயிர் தெழுந்த அத்தனை பேரையும் வாழ வைப்பார். அதில் ஃபஸ்ட்டு அவர் தான் உயிராக இருக்கார். செகண்டு நீங்களும் நானும் உயிரோட எழுப்பி வாழ வைப்பார். குருத்தோலை ஞாயிறு பிரம்மாண்டமாய் உள்ளே சென்றார் மரிப்பதற்காக. உங்களுக்காகவும் எனக்காகவும் எருசலேமுக்காக அழுதார். என்ன சொல்ல வர்றார் இயேசு? choose the ones that gives peace to you. உனக்கு சமாதானம் தர வழியை தேடிக்கொள். அது நான் வழி, அவரே அந்த வழி, இயேசுவே அந்த வழி. கண்ணை மூடலாமா? இயேசுவே நான் உம்மை தேர்வு செய்கிறேன். Lord, I choose you. Let God arise. Let God arise. Let God arise.
proclaim your love and faithfulness all the day and through the night. La la la, 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 la la la. May I dwell in your courts, O Lord, and to flourish like the trees of Lebanon, planted in the house of Adonai, there to live forevermore. Roni, Roni, Bahatzion, Bahariyu, Israel, Simshi, Valshi, Bakolem, Bat Jerusalem. Rejoice, 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 daughter of Zion, shout aloud, Israel, sing rejoice with all your heart, oh Jerusalem. For the Lord has taken your punishment, destroy your enemy. King of Israel, in the midst of us, He is mighty. Rejoice, rejoice, daughter of Zion, shout aloud, Israel, sing rejoice with all your heart, oh Jerusalem. Roni, 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 Bahatzion, Bahariyu, Israel, Simshi, Valshi, Bakolem, Bat Jerusalem, Bat தேவஜனமே, தேவனாகிய ஆண்டவர் ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யும்படிக்கு அவரை வரவேற்கலாமா? அவரை வரவேற்கலாமா? Let's invite God to reign in our life. அவர் வந்து ராஜாவா நம்ம வாழ்க்கையில அமரணும். அவர் வந்து ஆளுகை செய்யணும். நம்ம வேணாம், நம்முடைய பலன் வேணாம், நம்முடைய பராக்கிரமம் வேண்டாம். அவர் வந்து ஆளுகை செய்யும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கலாமா? இந்த யூத ராஜ சிங்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அமரும்படிக்கு அவரை நம்ம வரவேற்கலாம். அதற்காக தான் இந்த பாட்டு நம்ம பாடணும். Let God arise. Let God arise in my life. ஆண்டவரை கூப்பிடுங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க ராஜரிகம் செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க வந்து அமருங்க தகப்பனே. தேவனாகிய ஆண்டவரே, உங்க வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அந்த ராஜா உங்ககிட்ட வரணுமே, அந்த இயேசு மகாராஜா உங்ககிட்ட வரணுமே, உங்க வாழ்க்கையில வரணுமே, உங்க வேலையில வரணுமே, உங்க படிப்புல வரணுமே, உங்க பினான்ஸ்ல வரணுமே. ஜாதி ராஜாவை, அந்த தேவாதி தேவனை, இந்த உலகம் போற்றுகிற நம்முடைய ஆண்டவரை, வழியும் சத்தியமுமான நம்முடைய ஆண்டவரை வரவேற்கலாமா? நம்ம வாழ்க்கை இன்னும் வெறுமையா தானே இருக்கு, நம்ம வாழ்க்கை இன்னும் இருளாதானே இருக்கு, நம்ம வாழ்க்கை இன்னும் குறைவுல தானே இருக்கு, நம்ம வாழ்க்கை இன்னும் கடினமா தானே இருக்கிறது. அந்த ராஜா வந்தாரானால், அவர் வந்து ஆளுகை செய்தாரானால் எல்லாமே மாறுமே. Let's invite our God. அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதையாய் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறதே வசனம். அவரை நம்முடைய வாழ்க்கையில வரவேற்போம். அவரை நம்முடைய வாழ்க்கையில இன்வைட் பண்ணலாம். Let's invite God. Let's invite God. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை இன்வைட் பண்ணி
இருப்போம். எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு ஜீசஸை இன்வைட் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கப்பா, எங்க கூடவே நீங்க தங்கிடுங்க, என் உள்ளத்துக்குள்ளவே நீங்க இருங்கப்பா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவரே வழியா, அவரே சத்தியமா, அவரே ஜீவனா. அந்த ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்க லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க பிரிவினையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க குறைவுல வாழணும்னு அவசியம் இல்ல. அந்த ராஜாதி ராஜன், அந்த தேவாதி தேவன் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்தால் போதும். இப்போ இந்த பாடலை திரும்பி பாடுங்க. Let God arise, let God arise, let God arise. இந்த மூணே வார்த்தை தாங்க. Let God arise. பாடலாமா? God arise, let God arise, let its enemies be scattered, and let the righteous be glad. Yes, let them rejoice with gladness. God has triumphed mightily. Let God, everybody children, welcome Jesus in your life. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கூட தான் இந்த இடத்துல இருந்து கடந்து சொல்ல போகிறோம். நம்ம வெறுமையா வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இல்லாம இந்த இடத்துல இருந்து நம்ம போக போறது கிடையாது. ஆண்டவரை சுமந்து கொண்டு செல்ல போகிறோம். Let God arise, let God arise, let God arise, let God. இந்த உலகத்துல சமாதானம் இல்லைன்னு தான் அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஐ ஓப்பனிங் வெர்ஸ், நம்முடைய கண்களை தெளிவிக்கிற ஒரு சத்தியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்களை நீங்க அறிந்தா நலமாயிருக்கும். யார் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியும்? அவர் மாத்திரமே. Are you walking in the deep valley? ரொம்ப சோகத்துல, ரொம்ப துக்கத்துல, ரொம்ப நெருக்கத்தின் பாதையில நடந்துகிட்டு இருக்கீங்களா? There is God who is true, who is faithful. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரை மாத்திரம் நம்ம உறுதியா பிடித்துக் கொள்ளலாமா? உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் சொல்லிருக்கீங்களேப்பா. என்ன பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா கரங்களை பரலோகத்துக்கு நேராக விரித்து கேட்கலாம். ஆண்டவரே என்ன பூரண சமாதானத்தினால காத்து கொள்ளுங்க, என்ன பூரண சமாதானத்தினால காத்து கொள்ளுங்க, என்ன பூரண சமாதானத்தினால காத்து கொள்ளுங்க. என் குடும்பத்துல பிரிவினை உண்டு பண்ணுகிற சமாதான குலைச்சல, என் சபையில பிரிவினையை உண்டு பண்ணுகிற சமாதான குலைச்சல உண்டு பண்ணுகிற, என் தேசத்துல பிரிவினையை உண்டு பண்ணுகிற சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருட கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறோம். இப்படி அக்கினிப்பட்டு சுட்டெரித்து போடுகிறோம். என் தேவன் நீர் ஆளுகை செய்வீராக, என் தேவன் நீர் ராஜரிகம் செய்வீராக, என் தேவன் நீர் ஆளுகை செய்வீராக, என் தேவன் நீர் ராஜரிகம் செய்வீராக. இதோ யூதாவின் செங்கோல் உம்முடைய கரங்களில இருக்கிறதப்பா. நீங்க ரூல் பண்ணுங்கப்பா, நீங்க ரூல் பண்ணுங்க. உங்க ஆட்சியில, உங்க ஆளுகைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்களேன், உங்க ஆளுகைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க என்ன எப்படி நடத்துறீங்களோ நடத்துங்கப்பா. உங்க ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க என்னை காண்கின்ற தேவன், என்னை நடத்துகின்ற தேவன், என்னை போஷிக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன். எனக்கு நான் என் வாயை திறந்து உங்ககிட்ட ஜெபிக்கிறதுக்கு முன்னமே உமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். நீர் என்னை நடத்துவீர், முடிவு பரியந்தம் நீங்க என்ன நடத்துவீங்க, என்ன வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. நான் உங்களை மாத்திரம் உறுதியா பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா.
நான் உங்களை மாத்திரம் விட்டுட்டு தூரமா போயிடக்கூடாதுப்பா. இந்த சமாதானத்திற்கு ஏற்ற வழிகளை, ஏற்றவைகளை நான் அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. நன்றி. இன்றைக்கு இந்த சத்தியத்தில் என்ன நடத்துனீங்களே உமக்கு நன்றி. நன்றி. உங்க வருகை பரியந்தம் அப்பா நாங்க உங்களை மீட் பண்றோமோ இல்ல நீங்க எங்களை மீட் பண்றீங்களோ அது வரைக்கும் என்னோட விசுவாச பாதையில நான் தரித்து நிற்க உதவி செய்யுங்க. ஒருபோதும் நான் உங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் சிந்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.